Income from salaries. We are going to cover this income from salaries heading in 3 sections, section 15, 16 and 17. Section 15, 16 and 17. Section 15 is all about chargeability. Salary income க்கு எப்ப டாக்ஸ் போட போறோம் அப்படிங்கிறது தான் chargeability of salaries. Salaryனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றது செக்ஷன் 17. Salary incomeல நமக்கு சில செலவுகள் ஆகுது, அதுங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாமானா அந்த டிடக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 16ல நம்ம கவர் பண்றோம். So we are going to cover these 3 sections for income from salaries computation. As an employee, if you are getting the salary, how the salary is going to be taxable? How the salary is going to be taxable? Section 15, 16, 17. Salary na என்னங்கிறது section 17. What point in time it is going to be taxable அப்படிங்கிற section 15லையும், what about the deductions அப்படிங்கிறத section 16லையும் நம்ம பார்க்கிறோம். Section 16ல 3 deductions இருக்கு. Okay, 16 class 1A, 2 and 3. Salary அப்படிங்கிற definitionல 3 விஷயங்கள் சேர போகுது. Salary உடைய core definition, in case of perquisites and profit in lieu of salary. இந்த 3 விஷயங்களும் salaryல வருது. இது மூணுமே salary. Salaryல எல்லாமே taxable அப்படின்னு சொன்னாக்க, some cases the salary what you receive may be completely exempted or partially exempted. Exemptions எல்லாமே செக்ஷன் 10ல பார்ப்போம். அந்த செக்ஷன் 10 வந்து தனியா அந்த செக்ஷன் 10 மட்டும் எடுத்து படிக்க கூடாதுன்னு சொன்னேன். இந்த கன்சர்ன் ஹெட் படிக்கும்போது அங்கேயே அந்த எக்ஸம்ஷன் லிஸ்ட் வரும்போது நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துருப்போம். So all these things are following this. Right. Before I proceed to the salaries, let me explain some meaning of salary. Salary na என்ன அல்லது இன்கம் ஃப்ரம் salary அப்படிங்கிற ஹெட்ல வரக்கூடிய ஐட்டங்கள் என்ன? இன்கம் ஃப்ரம் salary அப்படிங்கிற ஐட்டம்ல வரணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்? என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்? There should be employer-employee relationship. There should be employer-employee relationship. The employer and employee relationship could be distinguished based on contract of service, contract for service. Contract of service na employer, employee, employer and employee. Employee rendered services to employer, adu per contract of service. Adu per contract of service. Employer in return employee ku enna offer pandraru? Any payment does. That payment will be named as salary here. The payment ku per salary. And contractee and contractor. Contractee and contractee. Contractee. Contractee and contractor. Contractee contractor கிட்ட ஒரு பில்டிங் கட்டி கொடுங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் போடுறார், அக்ரிமெண்ட் போடுறார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி RHP. அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்டர் கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட் வந்து என்னது? இட்ஸ் நாட் salary. It will not fall under salary. It's what about contract price, fee, professional fee, ஏதாவது ஒரு நேம்ல இருக்கும். ஆனா salaryன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. Contract price. Hope you'll be now able to understand. Contract for service na எனக்காக நீங்க வீடு கட்டி கொடுங்க, இல்ல உங்களை நான் 2 வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக உங்களை அசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அதை செய்ய சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்ல வரும். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட். இப்போ இது சேலரியில வருமா அல்லது கான்ட்ராக்ட் பிரைஸ், ஃபீ, ப்ரொஃபஷனல் ஃபீ அப்படிங்கிற ஹெட்ல வருமா? இஃப் இட் ஃபால்ஸ் இன் திஸ் கேஸ், இன் திஸ் ஹெட், இந்த இதுக்கு பதிலாக இதுல வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, திஸ் வில் பி ஃபாலிங் அண்டர் PGVP ஃபார் த ரெசிபியன்ட். கான்ட்ராக்டருக்கு இதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூவை ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆக இருந்துச்சுன்னா அதுக்கான பேமெண்ட் சேலரின்னு சொல்லலாம். கிளியர்? Hope you will be now able to understand the difference between these two aspects. Okay,
contract of service and contract for service. This is not covered under PGBP, only this one is covered. Okay, the proper classification of the income is very very important. Salary சொன்னால் சில deductions enjoy பண்ணிக்கலாம், PGBP சொன்னால் சில deductions enjoy பண்ணிக்கலாம். Okay, so for example, A being the employee of the company B, A வந்து எம்ப்ளாயருக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறார், டெய்லி போயிட்டு வர்றதுக்கு தன்னுடைய ஓன் காரோ பைக்கோ யூஸ் பண்ணுறார், பெட்ரோல்லாம் செலவாகுது, அவரால் அதை டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. கான்ட்ராக்டுக்காக கான்ட்ராக்டர் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறார், பண்ணி கொடுக்கறது காரோ பைக்கோ போகிறார், அது செலவாகுது. கேன் ஹி கிளைம் த டிடக்ஷன்ஸ்? அஃப்கோர்ஸ் ஹி கேன் கிளைம் த டிடக்ஷன்ஸ் ஃபார் தட். அப்போ அது சரியான ஹெட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா யூ மே லூஸ் டு கிளைம் சம் ஆஃப் த டிடக்ஷன்ஸ். If you lose to claim some deductions, your income will be higher. For the higher income, you have to pay the higher tax unwantedly. So the proper classification of the source of income or income is very very important. So அதனால இது salary வருமா other head வருமா அப்படிங்கிறது முதல்ல இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். So we started with the first one. Number 1, இதோட டிஃபரன்ஸ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதுல இருக்கும் இதுல இருக்காது. Master control, of course, employer can demand what he has to do. இங்கே அப்படி கிடையாது. He uses his own knowledge. Execution of work, employer supervision is under his own discretion. Remuneration, monthly, here profit or loss. Monthly or இதுல profit or loss. Taxable under salary, this will be taxable under PGBP. Hope you will be able to understand the difference between contract of service and contract for service. Salary and wages ரெண்டுமே conceptually not different. நம்ம ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டில் போடும்போது சேலரின்னு சொன்னால் P&L அக்கௌண்ட்டில் போடுங்க, வேஜஸ் சொன்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுங்க, அப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இங்கே அது மாதிரி கிடையாது. சேலரின்னு சொன்னாலும் சரி, வேஜஸ் சொன்னாலும் போத் கேன் பி டெபிட்டட் டு த மீன்ஸ் போத் வில் பி கன்சிடர் சேலரி ஒன்லி. சேலரி ஃப்ரம் மோர் தென் ஒன் சோர்ஸ், ஃபுல் டைம் ஒரு எம்ப்ளாயர்கிட்டையும் பார்ட் டைமாக இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறார், டே லாங் ஒருத்தர்கிட்ட, ஈவினிங் மட்டும் பார்ட் டைம் இன்னொருத்தட்ட ஒர்க் பண்ணுறார். So he gets a salary from the full-time employer as well as part-time employer. And both will be taxable under salary only. So salary ரெண்டு மூணு salary வரலாம். Clear? Remuneration for extra duties. Employer கிட்ட வேலை செய்கிறார், பார்ட் டைமாக மீன்ஸ் ஈவினிங் 6 hours பிறகு ஓவர் டைம் பார்க்க சொல்கிறாங்க, அல்லது சண்டேஸ் வந்து ஒர்க் பண்ணுற சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஆல்சோ பி taxable under salaries only. And salary from full-time, பார்ட் டைம் எப்படி வேணாலும் இருக்கலாம். பணம் வந்து கேஷாகவும் ரிசீவ் பண்ணலாம், பொருளாகவும் பெனிஃபிட்டாகவும் ரிசீவ் பண்ணலாம், அப்பையும் இது taxable under salary only. Hope you will be now able to understand the second set. First set கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், சேலரி அண்ட் வேஜஸ் ரெண்டு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஃபுல் டைம் இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து வரலாம், இதெல்லாமே சேலரிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Now let me explain the 6th and 7th point in detail. 6th and 7th point. Okay. Surrender of salary to government under VRS, Voluntary Surrender of Salaries Act. Okay, அப்படி இருந்தால் not taxable. Foregoing of salary அப்படிங்கிறது usual taxable. Foregoing of salary. அதாவது எம்ப்ளாயர், எம்ப்ளாயி rendered service to the employer offers him salary of rupees 1 lakh, clear? எம்ப்ளாயி என்ன சொல்றாரு, நான் செய்கிற வேலைக்கு 1 லட்சம் ஜாஸ்தி சார், 40,000 ரூபாய் தர வேண்டாம் சார் சொல்லுவாங்களா? சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, 60,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ட்டார். எவ்வளோ கொடுத்தா போதும்? 60,000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்போ இந்த 40,000 salary is now retained by employer himself. அல்லது எம்ப்ளாயர் கிட்ட என்ன சொல்றாரு, earthquake happened, அந்த எர்த்குவேக்கு இந்த அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிடுங்க சார். எர்த்குவேக்கு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 days சேலரி கொடுத்துறோம் சார், அதை வச்சு நீங்கள் டொனேட் பண்ணிடுங்க அப்படின்றோம். நவ் எம்ப்ளாயி கெட்ஸ் only 60,000 salary in his hand. Now what is the taxable income for the employee to pay to the government of India as taxable salary? 1 lakh into 12
60,000 into 12 60,000 into 12 அப்படின்னா இது கிடையாது, இதுதான் taxable. 12 lakhs is taxable. 12 lakhs is the taxable. Employer and employee, okay, and salary is payable for the services. இங்க வந்து employment services, service பண்றார். இதுக்கு எம்ப்ளாயர் இவருக்கு என்ன கொடுக்குறாரு? salary கொடுக்குறார். salary கொடுக்கும்போது 1 lakh வேணும் சார், எனக்கு 60,000 ரூபாய் கொடுத்தா போதும். கொடுக்கமா வேண்டான்னு சொன்ன அந்த அமௌண்ட்டை as per voluntary surrender of salaries act in படி, VSS act in படி, and okay, கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யார் வேணாலும் இருக்கலாம், கவர்மெண்டாகவும் இருக்கலாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் இருக்கலாம். இதை வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட் படி யாருக்கு போய் சேருது? கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. இப்போ எம்ப்ளாயி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ காமிச்சா போதும் அப்படின்னு சொன்னாக்க 1 lakh into 12 lakhs 1 lakh into 12 or 0.6 lakhs into 12 அப்படி சொன்னாக்க இதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும், இதுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க. வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனா அது foregoing of salary, that is always taxable. ஏன்னா உங்க கையில கொடுத்துட்டேங்க, இனிமேல் நீங்க செலவு பண்றதோ இல்லை சேர்த்து வைக்கிறதோ அல்லது காணா போறதோ உங்க கையில இருக்கு. ஆனால் you have to pay the tax for the income earned, accrued in your hand. உங்க கைக்கு எவ்வளோ வந்துச்சோ அது. என் கைக்கு வந்தது 1 லட்சம் ரூபாய், அதில் 40,000 ரூபாய் வேண்டான்னு சொன்னா அது உங்களுடைய உரிமை, அது செலவு பண்ணலாம் சேர்க்கலாம். ஆகும்போது உங்க கைக்கு வந்தது 1 லட்சம் தானே, உங்களுக்கு என்ன கைக்கு வந்துச்சோ அதுக்கு தான் டாக்ஸபிள். ஆனால் வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரிஸ் ஆக்டின் படி மட்டும் வந்திருந்தால் மட்டும் அதை நீங்க திரும்பவும் சேலரியில சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளியர்? ஹோப் யூ வில் பி நவ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். சப்போஸ் எர்த்குவேக்குக்காக டெபாசிட் பண்றாங்க, கொடுக்குறாங்க, சார் எர்த்குவேக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா ஓல்டு டாக்ஸ் ரீஜியம்ல தேர் மே பி எக்ஸம்ஷன் அந்த செக்ஷன் 80G. செக்ஷன் 80Gல பிறகு பார்க்கலாம், ரேரஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். ஓகே, சில ஸ்பெசிபிக் பர்பஸுக்காக இந்த அமௌண்ட்டை எம்ப்ளாயி கிட்ட சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்க சார் எனக்கு தர வேண்டாம்னு சொன்னால் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் ஓல்டு டாக்ஸ் ரீஜியம். ஓகே, ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜியம், அதுவும் டிஃபால்ட்ல இதுமே கிடையாது. கிளியர்? So now நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதுல பாயிண்ட் நம்பர் 6 and 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6 and 7 ஓவர். நெக்ஸ்ட் salary paid tax free in the case salary paid tax free taxable to the extent of tax liability paid by employer. Taxable to the extent of tax liability paid by employer. Tax paid on perquisites ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இது என்ன? perquisites என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க சில ஸ்மால் பெனிஃபிட்ஸ், நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் கொடுத்தால் அது பேர் perquisites. இந்த நான் கேஷ் பெனிஃபிட்ஸுக்கும் வேல்யூ பண்ணி அதோட ஒர்த்து வேல்யூ பண்ணி அந்த ஒர்த்துக்கு நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். you have to pay the tax. ஓகே, கவனிங்க. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி எம்ப்ளாயி render services to employer. What services? Employment service. Employment service. அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸுக்கு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கிறார் 2 லட்சம் ரூபாய், பெர்கிசிட்ஸ் கொடுக்கிறார். we have a separate chapter or main content, அது படிக்கலாம். பிறகு ஃப்ரீ வீடு கொடுக்கிறது, லஞ்ச் டிஃபன் நீங்க கம்பெனியில் சாப்பிட்டுக்கலாம், நீங்க ஒரு பைசா தர வேண்டாம். பிக்கப் டிராப்புக்கு கார் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். அது இல்லாமல் கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட கார் இருக்கிறத இல்லை வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. எம்ப்ளாயர் குவார்டர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபர்னிச்சர்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், as well as perquisites.
நான் கேஷ் ஐட்டம் இருக்குல்ல, அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு நீங்கள் சேலரியை கன்சிடர் பண்ணி யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ் பீங் த சேலரி ஒன்லி. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொன்னாக்கா 50,000 ரூபாய். எவ்வளோ? 50,000 rupees. கிளியர்? Now இதுதான் இன்கம்னா இந்த எம்ப்ளாயி வந்து டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. எவ்வளவுக்கு ஒரு டாக்ஸ்? 2.5 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். He has to pay 2.5 lakhs. Suppose salary we assume an average tax rate for this employee being 10%. Average tax rate. Slab 5, 10, 15 இருக்கும். Average tax rate not total tax divided total income but average tax. The average tax for this employee being 10%. இது per month income. எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு? 2 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க. எம்ப்ளாயி ஆனார் அவர், அந்த 2 லட்சத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? டாக்ஸ் 25,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். 2 + 50 2 லட்சத்துக்கு 10% 25,000 ரூபாய் டாக்ஸ் கட்டி ஆகணும். கிளியர்? எம்ப்ளாயி என்ன சொல்றாரு? என்ன சார் 2 லட்சம் சொன்னீங்க, அதில் 25,000 ரூபாய் டாக்ஸாக போயிடுது, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கை கிடைக்குது. அப்படியா? கவலைப்படாதப்பா, என்ன டாக்ஸ் வருதோ அந்த டாக்ஸுக்குரிய பணத்தை நானே கட்டிடுறேன் அப்படின்னு இப்போ எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு? நானே கட்டிடுறேன். எம்ப்ளாயர் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே த டாக்ஸ் ஆன் திஸ் இன்கம். எவ்வளோ? 20,000 5,000 20,000 ஃபார் சேலரி அண்ட் 5,000 ஃபார் பெர்கிசிட்ஸ். என்ன சம்பாதிக்கிறாரோ அதில் 10% டாக்ஸபிள் அமௌண்ட். என்ன சம்பாதிக்கிறாரோ அதில் 10% டாக்ஸபிள் அமௌண்ட். 2 லட்சம் ரூபாய்னா 25,000 ரூபாய். ஆனால் அந்த 2 லட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் சேலரி மானிட்டரி பெனிஃபிட்ஸ், 50,000 ரூபாய் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் பெர்கிசிட்ஸ். பெர்கிசிட்ஸ் 50,000க்கு டாக்ஸ் ஒரு 5,000 ரூபாய், கேஷ் பெனிஃபிட்டுக்கு 10% 20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இப்படி 25,000 ரூபாய் நான் டாக்ஸ் கட்டிடுறேன்னு சொன்னால் இந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு? ஓகே, எம்ப்ளாய்க்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு? லெட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் தி பெர்கிசிட்ஸ் பார்ட். பெர்கிசிட்ஸ் மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா 2 லட்சம் சேலரி உங்களுக்கு கொடுத்தேன், 20,000 ரூபாய் அதுக்குரிய டாக்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டா எம்ப்ளாயி எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? எம்ப்ளாயி எதாவது டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கா? எம்ப்ளாயி கட்ட வேண்டிய டாக்ஸ் யார் கட்டிட்டா? எம்ப்ளாயர் கட்டிட்டார். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அது செல்லாது. உன் சேலரி எவ்வளோன்னா 2 லட்சம் ரூபாய், உனக்காக எம்ப்ளாயர் கட்டினார்ல டாக்ஸ் ஆன் சேலரி, அந்த 20,000 ரூபாயும் உன்னுடைய வருமானம். 220 இஸ் யுவர் இன்கம் சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்றாரு? பே த டாக்ஸ் ஆன் திஸ். இதுக்கு டாக்ஸ் போட்ட எவ்வளவு வருது? 22,000 ரூபாய். நீங்க 22,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். We don't have the tax free salary. டாக்ஸ் ஃப்ரீ சேலரிங்கிற கான்செப்ட் கிடையாது. சேலரி எடுத்துங்க, இதுக்கான டாக்ஸ் நானே கவர்மெண்ட் கட்டிடுறேன்னு சொன்னால் அந்த சேலரியும் கவர்மெண்ட்டுக்கு கட்டின டாக்ஸ் ரெண்டும் சேர்த்து அதுதான் சேலரின்னு கவர்மெண்ட் இப்போ ஆர்கியூ பண்ணும். இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது? 22,000 ரூபாய். 22,000 ரூபாய் தான் இப்போ உன்னுடைய டாக்ஸ். 22,000 ரூபாய் உன்னுடைய டாக்ஸில் உன் கணக்கில் எம்ப்ளாயர் ஏற்கனவே எவ்வளோ கட்டிட்டாரு? 20,000 ரூபாய் கட்டிட்டார். வேற வழியில் நீங்கள் 2,000 ரூபாய் கட்டி ஆகணும். யூ ஹேவ் டு பே 2,000 rupees. கிளியர்? புரியுதா? So whenever it is being the salary and tax on that is paid by the employer, that should also be includable with your salary. On the total value you have to pay the 10% tax. Employer ஏற்கனவே கட்டினார்ல, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க கட்டினா போதும். 2,000 ரூபாய் கட்டினா போதும், கட்டி தான் ஆகணும். ஓகே. salary paid tax free. tax free salaryங்கிற கான்செப்ட் கிடையாது. taxable to the extent of tax liability paid by the employer. நீங்க இப்ப எவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கும்? tax liability paid by the employer 20 இருக்குல்ல, அதுக்கான taxable எவ்வளோ? 10%. 2,000 வந்துருச்சா இல்லையா? that 2,000 he has to pay. புரியுதா? சப்போஸ் salary விடுங்க, பெர்கிசிட்ஸ் பத்தி பார்க்கலாம். 50,000 rupees பெர்கிசிட்ஸ் கொடுத்துட்டார். அண்ட் எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு? இதுக்கு நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம்ப்பா, இதுக்கு டாக்ஸ் 10%, 5,000 ரூபாய் நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டார். 5,000 ரூபாய் நான் கட்டிடுறேன்னு சொல்றாரு. இப்ப எம்ப்ளாயோட சேலரி என்ன?
salary. என்ன salary இங்க? Perquisites itself salary. 50,000 rupees. இதுக்கு tax on perquisites. Tax on perquisites. யார் கட்டிட்டா? Employer கட்டிட்டார். Employer கட்டிட்டார்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 50,000 டாக்ஸ் எவ்வளோ? 5,000 ரூபாய், அதுவும் கட்டியாச்சு. ஸோ யூ நோ நீட் டு பே த டாக்ஸ். ஸோ சேலரி பெர்கிசிட்ஸ் ரெண்டா பிரிங்க. சேலரிக்குரிய டாக்ஸ் எம்ப்ளாயர் கட்டினார்னா அதையும் சேர்த்து சேலரியா கன்சிடர் பண்ணி அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். ஏற்கனவே எம்ப்ளாயர் கட்டினது போக அது டிடிஎஸ் மாதிரி ஏற்கனவே அக்கௌண்ட்ல இருக்கு சார், அப்போ அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க கட்டி ஆகணும். பெர்கிசிட்ஸ்க்குரிய டாக்ஸ் எம்ப்ளாயர் கட்டிட்டார்னா அதுக்கு இவருக்கு டாக்ஸ் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹி இஸ் ஏபிள் டு என்ஜாய் வித்வுட் டாக்ஸ் பேமெண்ட். கிளியர்? இப்ப ரெண்டு சேர்த்து பார்க்கலாமா? So let's see. I'm going to discuss both. Okay. இப்ப 25,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாருன்னா எம்ப்ளாய்க்கு என்ன சேலரி? சேலரி 2 லட்சம் ரூபாய். பெர்கிசிட்ஸ் 50,000 ரூபாய். பெர்கிசிட்ஸ் 50,000 ரூபாய். Tax on salary. This 20 is also his taxable income. சேர்த்துக்கணும். Tax on perquisites 5,000, but that 5,000 is exempted. Exempted என்ன செக்ஷன்ல இருக்கும்? செக்ஷன் 10ல இருக்கும். 10 class 10 C. அது மைண்ட்ல வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸம்ஷனாலே 10ல வந்துடும். டாக்ஸ் ஆன் பெர்கிசிட்ஸ் இஸ் எக்ஸம்டட் அப்படின்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,70,000 will be his taxable income. இதுக்கு 10% டாக்ஸ் கட்டினா டாக்ஸ் ஆன் திஸ் 27,000. அவருடைய அக்கௌண்ட்ல ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 25 இருக்கு. பேலன்ஸ் இன்னும் 2,000 ரூபாய் கட்டி ஆகணும். எம்ப்ளாயி கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அமௌண்ட் 27,000 ரூபாய், ஏற்கனவே 25,000 ரூபாய் இருக்கு. பேலன்ஸ் 2,000 ரூபாய் கட்டிடுறாரு. பேலன்ஸ் 2,000 ரூபாய் கட்டிடுறாரு. கிளியர்? நவ எம்ப்ளாயருடைய ஆங்கிள் பார்க்கலாமா? எம்ப்ளாயருடைய ஆங்கிள் இப்ப நான் இதை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா பிஜிபிபி சேர்த்து படிக்கணும். யூ ஹேவ் டு லிங்க் வித் தி பிஜிபிபி ஆல்சோ. ஓகே. சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இவருக்கு இப்ப இந்த எம்ப்ளாயி வேலைக்கு போறதுனால என்னென்ன செலவு வருது? சேலரி கொடுத்தார் 2 லட்சம் ரூபாய். அவருக்கு நான் கேஷ் பெனிஃபிட் கொடுத்தார், அதுவும் செலவு, பிஎன்எல் டெபிட் பண்ணிக்கலாம். வேற என்னென்ன எம்ப்ளாயி கொடுத்திருக்கிறார்? டாக்ஸ் ஆன் சேலரி கொடுத்திருக்கிறார். டாக்ஸ் ஆன் சேலரி கொடுத்திருக்கிறார். எவ்வளோ? 20. டாக்ஸ் ஆன் பெர்கிசிட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? 5. இந்த 5,000 எம்ப்ளாய்க்கு இன்கம் இல்லைன்னா எம்ப்ளாயருக்கு செலவு கிடையாது. டிஸ்அலோட். நான் செலவு பண்றேன்னா வாங்குறவனுக்கு வருமானமா இருக்கணும் இல்லையா? அப்ப இவருக்கு எதெல்லாம் வருமானம்? சேலரி, பெர்கிசிட்ஸ், டாக்ஸ் அண்ட் சேலரி வருமானம் சொல்லி மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து சொல்றது. இதுக்கு என்ன கிடையாது? டாக்ஸ் கிடையாதுன்றான். எதுக்கு டாக்ஸ் கிடையாதோ அந்த ஐட்டத்தை அவனுக்கு செலவுன்னு சொல்லி டெபிட் பண்ண விட மாட்டாங்க. டபுள் டிடக்ஷன் மாதிரி வந்துடும். எனக்கு 10,000 ரூபாய் செலவுனா உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம். அப்ப எனக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய பெனிஃபிட்டை குறைச்சு கம்மியாக டாக்ஸ் கட்டணும்னா ரெசிபின்ற நீங்க அந்த 10,000 ரூபாய் நீங்க டாக்ஸ் கட்டணும். ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்கம். இப்போ இந்த 4 ஐட்டத்துல 3 ஐட்டங்கள் என்னுடைய இன்கம்னு எம்ப்ளாயி காமிக்கிறான். எம்ப்ளாயி 3 தான் இன்கம் சொல்றாருன்னா எம்ப்ளாயருக்கு இந்த 3 தான் செலவுன்னு சொல்ல முடியும். பேரலல் 2 சேர்த்து படிக்கணும். பேரலலா 2 சேர்த்து படிக்கணும். ஓகே. This is under what section? This is under section 40 class A, subclass 5. அவ்வளவு நுணுக்கம் வேண்டாம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இது சார், இதை நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம் under section 37. எந்த ஒரு செலவா இருந்தாலும் நீங்க டெபிட் பண்ணாலும் சரி,
அல்லது கிரெடிட் பண்ணாத சரி இன்கம் சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன, ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கோம், அந்த ஆக்ட்ல சொன்னபடி நீங்க செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் நீங்க டெபிட்டும் கிரெடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நீங்க இது பிஜிபிபி நடத்தும் போது நீங்க ரீகேப் பண்ணிக்கலாம். டாக்ஸுக்கு நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வாரம் உட்காந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. பழசெல்லாம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பழசெல்லாம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த இது கடைசி வரைக்கும் நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எடுத்து கிராஸ் லிங்க் பிஜிபி. இதுக்கப்புறம் நான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நடத்துவேன், அதுக்கப்புறம் பிஜிபி நடத்துவேன். பிஜிபியில் வந்து செக்ஷன் 28 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 48th செக்ஷன் நடத்தும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த பாயிண்ட். ஓகே, அப்போ மினிமம் 10-15 கிளாஸ் மேலே தேவைப்படும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அங்கே வரும்போது இந்த நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு ரீகேப் again and again. So tax on perquisite is exempt under section 10 clause 10cc. இது salaries title. அப்போ இது ரெண்டும் tax on salary, tax on perquisites எம்ப்ளாயரோட ஆங்கிள், tax on salary deductible, tax on perquisites non deductible. இப்போ புரியுதா? ஸோ இப்போ ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். என்னென்ன இருக்கு, salary, perquisites, tax on salary, tax on perquisites. எம்ப்ளாயிக்கு பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இன்கம், எம்ப்ளாயர் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், இவருக்கு இன்கம், இவருக்கு எக்ஸ்பென்சஸ். இஸ் தட் கிளியர்? Hope now we'll be able to understand the point number 8 and 9. Now let's move on to the next one. பார்ட்னருக்கு சேலரி கொடுத்தால், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் அவருக்கு சேலரி கொடுத்தால் அது சேலரின்னு சொல்லுவோமா சார்னா இல்ல, அது பிஜிபிபி. ஓகே, SSA is a partnership firm. Myself getting salary from SSA. ஓகே, இப்போ இந்த சேலரியை நான் சேலரி இன்கம்ல காமிப்பேனா இல்ல பிஜிபிபியில் காமிப்பேனா? Though I receive this being salary, I had to show this as PGBP only. இதை வந்து என்னன்னு சொல்லணும், பிஜிபின்னு தான் சொல்ல முடியும், சேலரின்னு சொல்ல முடியாது. So if you are being the partner getting the salary from your employer, your own partnership firm, it is not salary income. Salary income சொன்னால் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், 75,000 வரைக்கும். இங்கே அது கிடையாது. ஸோ அது மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காக தான் இது சேலரி கிடையாது. Taxable under income from business or professions, PGBP. Profits or gains from business or professions. MP, MLA, MLC. இவங்களுக்கு வர சேலரி சார், இவங்களுக்கு வர சேலரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரணும். இட் இஸ் நாட் பிஜிபிபி. எம்பி எம்எல்ஏ எல்லாம் வாங்குறாங்க. எம்பி எம்எல்ஏ எல்லாம், எம்எல்ஏக்கெல்லாம் சேலரி யார் கொடுக்குறா? கவர்மெண்ட். கவர்மெண்ட் யாரு? எம்பி எம்எல்ஏக்கு கவர்மெண்ட் யாருப்பா? எம்ப்ளாயரா? அவங்க தான்ப்பா கவர்மெண்ட். சார் நோ, as they are representing the government and elected team அப்படிங்கும்போது employer relationship is missing. To fall under salary, employer relationship there should be there, but here they are not being the employee. 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தோத்துட்டாங்க, வெளியே போடணும், ஜெயிச்சா திரும்ப வருவாங்க போவாங்க. ஸோ யார் வந்தாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட். அரசு ஊழியர்கள் வேற, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேற. We are not talking about government employees, we are talking about representatives of the government, elected team, MP, MLA. ஆனா அது சேலரியில் வரக்கூடாது. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா வராது, லாஜிக்காவே கிடையாது. அப்போ பிஸ்னஸாக பண்றாங்க கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸா கிடையாது. அப்போ இந்த 4 ஹெட்ல வரலன்னா வேற வழி இல்லை, லாஸ்ட் இருக்கக்கூடிய ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 4 ஹெட்லையும் கிளாசிஃபை பண்ண முடியாத எந்த ஒரு இன்கமா இருந்தாலும் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரணும். ஸோ ஆஸ் பர் தட் லாஜிக் திஸ் வில் பி ஃபாலோயிங் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். And salary includes commission to director also. The director வரும்போது we may have full time directors and part time not being the employee.
போஸ்டிங்ல ரொம்ப பேர் மேனேஜிங் டைரக்டர் ஆர் மார்க்கெட்டிங் டைரக்டர், ஃபினான்ஸ் டைரக்டர்லாம் பேர் போட்டிருப்பாங்க, டெப்டி டைரக்டர் பேர்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ரியல் மேனேஜிங் டைரக்டருக்கும் நேம் வித்தியாசம் இருக்கு. ஓகே, டாடா கம்பெனிலாம் டாடா டைரக்டராக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, நோயல் இந்த முறை யார் இருக்கிறார்? டாட்டா போன பேர் டக்குனு மைண்டில் நிற்க மாட்டேங்குது. நோயல்னு நினைக்கிறேன். யார்? முகேஷ் அம்பானி குரூப். அது இப்போ ஈஸி. முகேஷ் அம்பானி குரூப்பில் யார் டைரக்டர்? முகேஷ் அம்பானி தான். அவர் வந்து காலையில் 9 மணிக்கு வந்து கையெழுத்தா போட்டு இருக்க போகிறார். ஸோ இஸ் நாட் விசிட்டிங் வெரி ஆஃபன். ஆஸ் அ நார்மல் எம்ப்ளாயி he is not visiting the company and maintaining the roll call and all and addressing the top officials. No, அப்படின்னா அவங்க பேர் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ். நேம் போஸ்டிங் நேம்ல தான் டைரக்டர்னு இருக்கே ஒழிய உண்மையிலுமே தேர் நாட் டைரக்டர். அப்படி இருந்தால் ஃபுல் டைம் டைரக்டராக இருந்தால் தேர் மியர்லி எம்ப்ளாயீஸ் ஒன்லி இஃப் எனிதிங் பேபிள் டு தேம் இன்க்ளூடிங் கமிஷன். பேர் கமிஷன் சொன்னாலும் அதுவும் சேலரி தான். இஃப் நாட் பீங் தி எம்ப்ளாயி, அவர் எம்ப்ளாயி இல்லை அப்படி சொன்னாக்க அவங்களுக்கு கொடுக்கறது சேலரியில் வராது. எதில் வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வரணும். இன்க்ளூடிங் சிட்டிங் ஃபீ டு த டைரக்டர். சிட்டிங் ஃபீ டு த டைரக்டர். ஓகே, சிட்டிங் ஃபீனா மீட்டிங் நடத்தும் போது மீட்டிங்ல வந்து உட்காரணும்னு அர்த்தம்ப்பா. எனக்கு கூட அந்த ஆசை உண்டு, ஃபீஸ் வந்து டபுளாக வாங்கிக்கணும். ஒவ்வொரு மணி கிளாஸில் உட்காரும்போது நான் வீட்டுக்கு போகும்போது 200 திருப்பி தருவேன். அப்படி கூட எனக்கு ஃபீஸ் ஜாஸ்தி கலெக்ஷன் ஆகும் போது இல்லையா? சார் பண்ணுங்க சார், எப்போ சார்? நான் முறையாக வரேன். சிட்டிங் கிளாஸில் வந்து ஒழுங்காக உட்காந்த ஃபீஸ் ரீஃபண்டபிள். ஓகே, ஆனால் சொல்லிட்டேன், தூங்கக்கூடாது, கொட்டாய் விடக்கூடாது. என் கிளாஸில் அப்படியே ரசித்த மாதிரி, போர்டு அடித்தாலும் ரசித்த மாதிரி முகத்தை அப்படியே மலர்ச்சியோடு உட்காந்து கவனிக்கணும். ரைட். ஸோ அது பேர் சிட்டிங் ஃபீ. சிட்டிங் ஃபீ டு தி டைரக்டர். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 12 and 13. Hope you'll be now able to understand this concept. இதெல்லாம் நான் அங்கே போய் நடத்துவேன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் திரும்ப இதை சொல்லுவேன். அங்கே வந்து என்ன சார் புதுசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதுதான் நான் ரிவைஸ் பண்ணிட்டே வர சொன்னேன். நீங்கள் ஒரு 40, 50, 60% போர்ஷன் கவர் பண்ணும்போது பேலன்ஸ் 40% அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து அங்கே டச் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அந்த சாப்டர் போனால் இந்த எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்கு கொடுக்குற சேலரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வரும். லிஸ்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இது திரும்ப நான் பேசுவேன். கிளியர்? Now, fees and commission taxable. Fees and commission taxable. Fees சொல்லி கொடுத்தாலும் சரி, கமிஷன் சொல்லி கொடுத்தாலும் அதுவும் சேலரி தான். எம்ப்ளாயிக்கு பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இங்க, சர்வீஸ் எங்க கொடுத்தாரோ அது. இஃப் சர்வீஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா அண்ட் சேலரி ஏர்ன்ட் இன் இந்தியா. ரெண்டர்ட் இன் இந்தியா, இது 9 class 2. இந்தியாவில் வேலை செஞ்சிருந்து அதுக்காக ஒரு சேலரி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? இந்தியன் இன்கம். ஓகே, ஈவன் தோ ஹி செட்டில்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரி கெட்ஸ் த பென்ஷன் தேர். அங்கே ஒரு பென்ஷன் வந்தாலும் அந்த பென்ஷன் வந்து என்னது? சேலரி இன்கம் ட்ரான் இன் இந்தியான்னு அர்த்தம். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் பீங் இந்தியா. நம்ம எதில் பார்த்தோம்? செக்ஷன் 9ல் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Section 9, 5 scope of total income, 7 income deemed to be received, number 9 deemed to accrue or arise in India. Okay, deemed to accrue or arise in India வரும்போது இந்தியாவில் ஒரு சொத்து இருக்கு, பிஸ்னஸ் அசெட் இருக்கு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதுக்கான டீல் பண்ணது அவுட் சைட் இந்தியா நடந்திருக்கு அப்படி சொன்னாக்க இன்கம் இஸ் அக்ரூ ஆர் அரைஸ் ஒன்லி இன் இந்தியா. இது இந்தியன் இன்கம். இஃப் இட் இஸ் பீங் இந்தியன் இன்கம் இட் இஸ் கோயிங் டு பி டாக்ஸபிள் இன் ஆல் த ஹேண்ட்ஸ். அது மாதிரி இந்தியாவில் வேலை செஞ்சிருந்தால் அந்த வேலைக்கு பிறகு இந்தியாவில் சம்பளம் வாங்கினாலும் சரி, ஃபாரின்ல சம்பளம் வாங்கினாலும் சரி, அது இந்தியாவில் தான் அக்ரூ ஆனதாக அர்த்தம் இந்தியன் இன்கம். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக ஃபாரின்ல போயிட்டு அம்பாசிடரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சேலரி வந்து இந்தியன் இன்கம். தோ யூ ஆர் ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா. பட் இஃப் யூ ஆர் ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா பட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சுன்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் இந்தியன் இன்கம், அக்ரூ ஒன்லி இன் இந்தியா. ஆனால் இந்த அம்பாசிடர்ஸாக ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது பெர்கிசிட்ஸ் மட்டும் எக்ஸம்ட். அலவன்சஸ் பெர்கிசிட்ஸ் டாக்ஸபிள் கிடையாது. செக்ஷன் 10 class 7ல செக்ஷன் 10 வந்து என்னது? எக்ஸம்ஷன். அதில் பர்டிகுலராகவே அலவன்சஸ் பேயபிள் டு இந்தியன் சிட்டிசன் போஸ்டட் அவுட் சைட் இந்தியா as an ambassador or some other Indian embassy is completely exempted. 9 class 2, 9 class 1, subclass 3. Salary deemed to accrue or arise in India.
Okay, salary. In case of allowances, it's completely exempted. Okay. So 9 la பார்த்தோமா இல்லையா? Clear? Salary earned for services rendered in India, salary by government to an Indian citizen for services rendered outside India. Also salary deemed to accrue or arise in India. The requisites and allowances are exempt under section 10 class 7. So ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதை ரிவைஸ் பண்றதுக்கு. அடுத்தது நடத்தும் போது டக்குன்னு உங்களால் ரீகேப் பண்ண முடியும், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். கிளியர்? Now, சில exemptions related to salary. Section 10 class 6 subclass 2, exemption of salary for foreign state officials. Foreign state officials இங்க இந்தியாவில் எம்பசியில் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்க. யாருக்கா? வெளிநாட்டுக்காரங்க. அவங்களுடைய நாட்டு எம்பசி இந்தியாவில் இருக்கு. If the foreign nations or foreigners are working there, getting salary something from there, salary received by a foreign citizen, யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் யூஎஸ் சிட்டிசன் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசியில் வேலை செய்கிறார். ஓகே, கன்சுலேட்டோ எம்பசிலையோ ஒர்க் பண்ணுறா. அதுக்கு சேலரி எங்கேருந்து வருது? யூஎஸ்லேருந்து வருது. அப்படி ஒர்க் பண்ணும்போது யார்? அஃபீஷியல் ஆஃப் அன் எம்பசி, ஹை கமிஷன் ஆர் கன்சுலேட் ஆர் மெம்பர் ஆஃப் தேர் ஸ்டாஃப் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் இந்தியா. மெம்பர் ஆஃப் தேர் ஸ்டாஃப், அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பராக இருக்கலாம். கிளியர்? எம்பசி உங்களுக்கு தெரியும், ஃபாரின் கண்ட்ரி போனோன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசா கிளியரன்ஸ்லாம் வரணும். அதுக்கு நீங்கள் எம்பசி தான் போகணும். இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க, இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், யூ மே ஃபேஸ் சம் லீகல் இஷ்யூஸ்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கெட் ரிசார்டட் ஒன்லி வேர் இந்தியன் எம்பசி போகிறது தான் நியாயமான வேலை. அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த எம்பசி அப்படிங்கிறது அந்த நாட்டை சார்ந்ததாக கிடையாது. இந்தியாவில் ஓகே, இந்த இடத்துல யூஎஸ் எம்பசி இருக்குன்னா இந்த யூஎஸ் எம்பசி இஸ் நாட் இந்தியா அப்படின்னு அர்த்தம். இந்தியாவுடைய ஆக்ட் இங்கே பொருந்தாது, இந்தியாவுடைய சட்டங்கள் இங்கே பொருந்தாது. கிளியர்? நீங்கள் நம்ம நாட்டில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் அட்டாக் பண்ணலான்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் அட்டாக்கிங் யூஎஸ்ஏன்னு அர்த்தம். If you are attacking this one, this is attacking USA. இந்த யூஎஸ் இந்த எம்பசிக்குள்ளார முழுசா அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு, அவங்களுடைய நாட்டுடைய சட்டம் தான் பொருந்தும். அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போனீங்கன்னா இந்தியன் எம்பசி இருந்துச்சுன்னா வித்தின் இந்தியன் எம்பசி நோ ஒன் கேன் அரெஸ்ட். யூஎஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்தியன் இதே ஃபாரின் போயிட்டீங்க, ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ, இந்தியன் எம்பசிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க, இந்தியன் எம்பசிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஓகே, you will not be getting caught. ஓகே, வெளியே வந்து தானே ஆகணும் இல்லையா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரூல் சேஸ் ஸோ. முடிஞ்ச வரைக்கும் அவங்க லீகலாக காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, உங்கள் சைடில் நியாயமாக இருந்துச்சுன்னா இவங்க காப்பாற்றுவாங்க. இதான் இந்தியன் எம்பசி. ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு எம்பசி தான் இருக்க முடியும், ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு எம்பசி தான் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் நீங்கள் விசா கிளியரன்ஸஸ்னால் நேராக எங்கே போய் பேச வேண்டியதாக இருக்கும்? யூஎஸ் எம்பசிக்கு. டெல்லியில் இருக்குன்னு வச்சுங்க, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு யூஎஸ் எம்பசிக்காக போயிட்டு வர முடியுமா? பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படின்னா லோக்கல் ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அது பேர் கன்சுலேட். அது பேர் கன்சுலேட். ஸோ கன்சுலேட் ஆல்சோ சிமிலர் டு எம்பசி பட் ஹேவிங் சம் லிமிடேஷன்ஸ். இது எக்ஸ்டெண்டட் பிரான்ச் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபாரின் நேஷனல்ஸுக்கு அந்த நாட்டிலேருந்து சேலரி வரும்போது தட் இஸ் நாட் சேலரி இன்கம் இன் இந்தியா, இட் இஸ் டோட்டலி எக்ஸம்ப்டட். ஆனால் கண்டிஷன்ஸ் தான் ப்ரொவிஷன்ஸ். என்னது? Remuneration of Indian officials and the staff in foreign countries should be exempted. உங்க நாட்டு ஆளுங்க இங்கே வேலை செய்யும்போது நீங்க கொடுக்குற சேலரிக்கு இந்தியன் கவர்மெண்ட் டாக்ஸ் போட மாட்டாங்க இல்லையா? எங்க நாட்டு ஆளுங்க உங்க நாட்டில் வேலை செய்யும்போது நீங்க டாக்ஸ் போடக்கூடாது. இப்ப ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? ஓகே, என்னது? 15 lakhsக்கு மேல இந்தியன் இன்கம் ஆர் இந்தியனைஸ்டு ஃபாரின் இன்கம் இருந்த அந்த இன்கமுக்கு ஃபாரின்ல டாக்ஸ் இல்லை. எதனால? பைலேட்டரல் அக்ரிமெண்ட். இது ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மாதிரி அந்த நாடும் நம்ம நாடும் சேர்ந்து முடிவு பண்ணி இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தாது, சில நாட்டுகளுக்கு.
உங்க ஆளுங்க இங்க வேலை செய்யறாங்க, நீங்க சம்பளம் தரீங்க, அது டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி எங்க ஆளுங்க அங்க வேலை செய்வாங்க, நீங்க டாக்ஸ் போடக்கூடாது. ரைட், ஓகே. And staff in India enjoy similar exemptions. Such a staff of foreign state should not engage in any other business or professions employment in India. வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் இந்த ஃபாரின் சிட்டிசன். அதை விட்டு இந்தியாவில் ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன், தனியாக ஒரு தொழில் செய்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. என்ன வேலைக்காக வந்தீங்களோ அது பண்ணுங்க, அதுக்கு எக்ஸம்ஷன். அதே மாதிரி எங்க ஆளுங்க அங்கே வந்தாலும் டாக்ஸபிள் கிடையாது. அதை விட்டு வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா இது பொருந்தாது. செக்ஷன் 10 class 6. செக்ஷன் 10 class 6. And exemption of remuneration received for services rendered in India as an employee of foreign enterprises. Okay, UK and India. இங்கே ஏபிசின்னு ஒரு என்டிட்டி இருக்கு. இந்த ஏபிசியோட என்டிட்டி இங்க இருக்கு. ஓகே, இங்க ஒரு XYZ இருக்கு. Exemption of remuneration received for services rendered in India as an employee of a foreign enterprise. இங்க இருக்கிற ஒரு ஈங்கிற எம்ப்ளாயி இங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறார். ஏபிசி கம்பெனி XYZ கம்பெனிக்காக அனுப்புறார், வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறார். அப்ப இவருக்கு சேலரி கொடுக்கறாங்க. இந்த சேலரி எக்ஸம்ப்டட். என்ன கண்டிஷன்? ஏபிசி அண்ட் XYZ ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. XYZ குரிய அவுட் சோர்ஸ்டு ஒர்க், சில வேலைகளை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஏபிசி கமிட் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க்கை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, பேக் ட்ராப்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பேக் எண்ட்ல பின்னாடி உட்காந்து அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு பெரிய இஷ்யூ, உடனே ஏபிசி தன்னுடைய எம்ப்ளாயி அங்கே அனுப்புறாரு. போய் அதை என்னன்னு போய் நேரில் பார்த்துட்டு வாப்பா, இல்லைன்னா செட் ஆகாது, நம்ம ஃபோனில் கிளியர் பண்ண முடியல, நீ நேரில் போ அப்படின்றாரு. நேரில் வந்து கிளியர் பண்ணிட்டு போறாரு. அப்படி கிளியர் பண்ணும்போது திஸ் இஸ் a employee of ABC. ஓகே, and also working in India not more than 90 days. அப்படின்னா இவர் வாங்குற சேலரிக்கு டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, exemption of remuneration received for services rendered in India as an employee of foreign enterprises. அவர் என்ன கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறார்? ஏபிசியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் XYZ ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சேலரிக்கு டாக்ஸ் இந்தியாவில் கிடையாது, அந்த நாட்டில் போட்டுக்கிட்டோம். provided the foreign enterprises not engaged in any trade or business in India. ஏபிசிக்கு எந்த ஒரு பிசினஸும் இந்தியாவில் இருக்கக்கூடாது. His aggregate stay in India is less than or equal to 90 days. And such a remuneration should not be deductible from taxable income of that enterprises. Okay. So, ABC உடனே இந்தியாவில் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. இப்படி கட்டும் போது இவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்கம் கொடுத்துருக்காங்க அந்த 990 நாளைக்கு. இந்தியாவில் இந்த ஏபிசி கம்பெனி டாக்ஸ் கட்டும் போது ஜிபி சே 50 லட்சம் சார், சேலரி பே டு ஹிம் 10 lakhs டெபிட் பண்ணலாமானா டெபிட் பண்ண முடியாது. என்ன காரணம்? இவருக்கு சேலரி இன்கம் கிடையாதுன்னா அவருக்கு சேலரி எக்ஸ்பென்ஸா இருக்கக்கூடாது. லாஜிக். இவருக்கு இன்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், அப்ப அவரு எக்ஸ்பென்சஸ் கிடையாதுன்னு சொல்லி பீனலுக்கும் டெபிட் பண்ணக்கூடாது. ஃபார் ஷோவிங் எனி ப்ராஃபிட் இன் இந்தியா, இந்தியாவில் காமிக்க வேண்டியதாக இருந்தால். இந்த ஏபிசி இந்தியன் இன்கமும் இருக்கு, அதுக்கு டாக்ஸ் இந்தியாவில் கட்டும் போது இந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்த சேலரியை டெபிட் பண்ண முடியாது. நீ டெபிட் பண்ணிக்கிட்டா அவர் டாக்ஸ் கட்டணும். யாரு? எம்ப்ளாயி. இட்ஸ் யுவர் சாய்ஸ். Exemption 10 class 6. Exemption of salary received by crew member of foreign ship. Foreign shipல crew member இருக்கிறார். யாரா இருக்கணும்? He is a non-citizen, non-resident and his aggregate stay in India is less than or equal to 90 days. 90 நாள் வரைக்கும் foreign ship இந்தியாவுக்கு வந்துச்சு, இந்தியாவில் அன்லோடிங் பண்றாங்க. அந்த ஃபாரின் ஷிப்ல வந்த ஃபாரின் crew members இந்தியாவில் இறங்கி கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வராங்க. ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்தியன் ஃபாரின் கோயிங் ஷிப் வேற, இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறது வேற. இது ஃபாரின்லேருந்து இந்தியா வந்த ஷிப். அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு போகிறாங்க. அந்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரிக்கு இந்தியாவில் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யார் யார் வராங்க? ஒன்று எம்பசியில் இருக்கிறவங்க, 2வது ஃபாரின் என்டர்பிரைசஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இந்தியாவில் வந்து வேலை செஞ்சுட்டு போகிறான், அவன் வாங்குற சம்பளத்துக்கு இந்தியாவில் டாக்ஸ் கிடையாது. 3வது குரூ மெம்பர். ரைட். நெக்ஸ்ட், remuneration received by an employee of a foreign government
by an employee of a foreign government. Foreign government இதே மாதிரி தான் ஃபாரின் கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாயி இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டியூரிங் ட்ரைனிங் இன் இந்தியா இஸ் எக்ஸாம்ட் if the training is connection with government establishments are undertaking, government owned companies and subsidiaries of such government owned statutory corporations, societies registered under Societies Registration Act or similar law. இப்போ கவர்மெண்ட் வந்து பல வெப்பன் பேஸ் பண்ணி ஆர்மி வெப்பன்ஸு இதை பேஸ் பண்ணி ரொம்ப டெக்னிக்கல் நோவோ வேணும். ரஷ்யா கூட டைப் பண்ணுறாங்க, பல நாட்டோட டைப் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸோட. ஸோ அந்த டைப் மூலமாக இந்தியாவில் அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. சில டவுட் வருது. ஸோ அது கூட அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அந்த கவர்மெண்ட்லேருந்து இங்கே ஆளுங்களை அனுப்பி இங்கே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க நமக்காக. ஸோ இது மியூச்சுவல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயி இங்கே ஒர்க் பண்ணுற அந்த பீரியடில் வாங்குற சம்பளத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். இட்ஸ் நாட் கன்சிடர் ஆஸ் இன்கம் இன் இந்தியா. கிளியர்? ஸோ வாட் இஸ் கால் சேலரிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிரீஃபிங் பார்த்தோம். செக்ஷன் 10ல் 4 எக்ஸம்ஷன் இங்கே பார்த்துட்டோம். We have completed almost 4 exemptions related to salaries. Now, application of income, diversion of income. Okay. Application of income அப்படின்னா ஓகே, இப்போ இது ஜெனரல் தியரி, சேலரிக்கு மட்டும் வராது, எல்லாத்துக்கும் வரும். ஓகே, ஃபாதர் மதர் ஆஃப் சன். ஃபாதர் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பையன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டார் அண்ட் எக்ஸ்பயர்ட். இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து சன்னுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருது பராயணம். பையன் என்ன பண்றாருன்னா, அம்மாவுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு 2 lakhs டைவர்ட் பண்றார். நவ் retained amount being 8 lakhs. Now what about the taxable income? What is the taxable income for son? 10 lakhs. என்ன காரணம்? உங்க கையில 10 லட்சம் வந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ண என்ன, கிஃப்டா கொடுத்தா என்ன, காணா போட்டா என்ன, உங்க பேரண்ட்ஸ் கொடுத்தா என்ன, we never mind. That's your income only. 10 lakhs is your income. So you have to pay the tax for the 10 lakhs. You have to pay the tax for 10 lakhs. ஆனா அப்பா இவர் பேருக்கு எழுதி வைக்கும் போதே கிளியரா சொல்லிட்டார், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்டேன், பிளஸ் you will be owner. But 2 lakhs you have to pay per annum to your mother every year. இப்போ இந்த சினாரியில் என்ன ஆயிடுச்சு? only 8 lakhs is the income for son. லீகலாவே எழுதும் போது என்னன்னு சொல்லி எழுதிட்டாரு, 10 லட்சத்துல 2 லட்சம் உங்க அப்பா போயிடணும். So he is not having the rights to enjoy the 10 lakhs. He has the right to enjoy only 8 lakhs. The 2 lakhs is not in his own control. அவனுடைய கையில இல்லை. ஓகே, இதுக்கு பேரு diversion of income. ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற பேர் diversion. Over the legal term itself, it is diverted. You have not received the income at all in your hand. உங்க கைக்கு வரவே இல்லை. மொத கேஸ்ல வந்துருச்சு, it's your own decision to transfer. Here you don't have the decision at all. Application of income, merely apportionment of income. Application apportion, நீங்க பிரிச்சுக்கிறீங்கப்பா, நீங்களே வச்சுக்கிட்டா டொனேட் பண்றதுக்கு, ஃபியூச்சருக்கு அல்லது என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்க, அது இட்ஸ் யுவர் ஓன் டிஸ்கிரிப்ஷன், இட்ஸ் தி அப்போர்ஷன்மெண்ட். டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது an obligation to apply the income. இது ஆப்ளிகேஷன் ரெக்வயர்மெண்ட். எப்ப? பிஃபோர் இட் இஸ் ரிசீவ்ட் பை த அசஸி. என் கைக்கு வரதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது என்னோட கட்டாயம், சட்டப்படி. The source is charged with an overriding title. சோர்ஸ் 10 லட்சம் ரூபாய், அதுல ஒரு லீகல் டேர்ம்ல போட்டு இது உங்களுக்கு கிடையாதுன்னு எழுதி வச்சுட்டான் பாருங்க. ஓகே, which diverts the income to his son. Application of income and diversion of income. So essentials, the first case, an application of income. The essentials of the concepts of application of income. Under the provision of income, the tax
act or income accrues to the assessee, income reaches the assessee, income is applied. First இவருடைய கையில தான் வந்திருக்கு, இவர் கைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, இட் இஸ் செல்ஃப் இம்போஸ்ட் ஆர் கிரேஷியஸ். நீங்களாவே கொடுக்குறீங்களா கருணையின் அடிப்படையில் நீங்க டிசைட் பண்றீங்க. இதுக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஓவர் ரைடிங் வரும்போது இன்கம் இஸ் டைவர்டட். எங்க என் கைக்கு வரதுக்கு முன்னாடி there is overriding charge. இது பேர் overriding charge ஆர் டைட்டில். டைவர்ஷனுக்கு என் கண்ட்ரோலே இல்லாத ஒரு லீகல் டேர்ம் இருக்கு, அது மூலமா என் பணம் என் கைக்கு வரல. The charge or obligation is on the source of income and not the receiver. Source of income கே டைவர்ட் பண்ணிடுறாங்க, என் கைக்கு வந்த பிறகு டைவர்ட் பண்ண சொல்லல, சோர்ஸே டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகே, an example, right to maintenance of dependents or co-personals on partition. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னல, பார்ட்டிஷன் பண்ணும்போது சொத்துல ஒரு போர்ஷன் நீங்க உங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓவர் ரைடிங் டைட்டில் கொடுத்துட்டாங்க. ரைட் அண்டர் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் a charge created by a degree of a court of law. ஈவன் சட்டமும் போடலாம். இப்போ ஒரு கேஸ் கூட பார்த்தேன், பேரண்ட்ஸ் வந்து சொத்தெல்லாம் பசங்க எழுதி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பசங்க பேரண்ட்ஸ் கவனிக்கிறதுல உடனே பேரண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சொத்தை வச்சு உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க சரியா பண்ணலன்னா அட் எனி டைம் the money may be revert. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த சொத்தை புடுங்கி திரும்ப பேரண்ட்ஸ் கொடுக்கறது உரிமை இருக்குன்னு சட்டம் போட்டாங்க. சட்டம் வந்துச்சு, ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு, பாத்தீங்களா இல்லையா? ஸோ அதனால திஸ் த கேஸ். ஸோ அப்ப நீங்க எழுதும் போதே, அப்பா எழுதும் போதே பிரிச்சு எழுதிக்கலாம், அல்லது சட்டப்பூர்வமாக கேஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை டைவர்ட் பண்றதுக்கு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். In all the cases it's only diversion, it's not your income. அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Clear? We'll start with the first section, charging section. ஒவ்வொரு ஹெட்லயுமே ஒரு செக்ஷன் சார்ஜிங்காக இருக்கும்பா. ஒவ்வொரு செக்ஷன்லயுமே ஒவ்வொரு ஹெட்லயுமே salaries எடுத்துக்கிட்டா 15 சார்ஜிங் செக்ஷன், அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 22 சார்ஜிங் செக்ஷனாக வரும். டிஜிபிபியில் we have section 28 சார்ஜிங் செக்ஷன். ஒவ்வொன்றிலுமே ஒரு சார்ஜிங் செக்ஷன் இருக்கு. சார்ஜிங் செக்ஷன்னா அட் வாட் பாயிண்ட் இன் டைம் தட் salary received by the employee is taxable. salary taxable சொல்லிட்டீங்க, எப்போ taxable? salary கொடுக்கும் போதா, கொடுக்குற டியூ டேட் வரும்போதா, அது லேட் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு அரியரா சேர்த்து கொடுக்குறான அப்பையா, இல்லை அடுத்த வருஷத்தோட salary இப்பயே முன்னாடி வாங்கிட்டா taxable. So these are the 3 scenarios we are going to cover. Arrear salary, advance salary, in general at what time. இந்த 3 விஷயங்கள் இந்த 15th பார்க்கிறோம். Charging section, due or receipt whichever is earlier. அந்த அமௌண்ட் எப்ப டியூ ஆகுதோ அந்த டேட்டோ அல்லது ரிசீவ் பண்ண டேட் ரெண்டுல whichever is earlier will be taken. Whichever is earlier will be taken. Okay. And salary in advance is taxable on receipt. Salary in advance, அடுத்த மாசம் சம்பளத்தை இப்பே கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டா வாங்கும் போதே taxable. Arrear of salary taxable on receipt basis if it is not taxed earlier. If it is not taxed earlier. The last 2 cases, advance and arrear of salary, are subject to relief under section 89 clause 1. Relief உண்டு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரிபேட் பார்த்தோம். செக்ஷன் 87A, செக்ஷன் 89 கிளாஸ் 1 வந்து ரிபேட், ரிலீஃப். ரிபேட் எதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணோம்? டாக்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணோம். ரிலீஃபும் டாக்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணோம். டிடக்ஷன்ஸ்னா இன்கம்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா அது டிடக்ஷன்ஸ்ல வரும். கிளியர்? டியூ ஆர் ரெசிட் whichever is earlier. முதல்ல டியூ ஆர் ரெசிட் whichever is earlierங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அரியர் கேஸ் பார்க்கலாம். டியூன்னு சொன்னால் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல
டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களை எப்படி நான் ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சேலரி எப்போ தரப்போறேன்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. தட் டேட் இஸ் டியூ டேட். ஒவ்வொரு மாதம் எண்டு லாஸ்ட் டேட்டில் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன்னா அந்த லாஸ்ட் டேட் தான் டியூ டேட். அல்லது அந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார கொடுக்குறேன், 5ஆம் தேதிக்குள்ளார கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் டியூ டேட். சேலரி வில் பி பேயபிள் ஆன் 5th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். இப்போ ரெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டு ரெண்ட் வாடகை என்ன சொல்கிறாங்க, ஜனவரி மாதம் ரெண்ட்டு, அதுக்கு அடுத்த மாதிரி பிப்ரவரியில் 5ஆம் தேதி கொடுப்பாங்க. ஸோ ரெண்ட் வில் பி பேயபிள் இந்த நெக்ஸ்ட் மந்த் 5th அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாதம் முடிச்சு அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அது பேர் டியூ டேட். பட் டியூ டேட் நாட் நெசசரிலி ஆக்சுவல் பேமெண்ட் டேட். ஸோ ஜனவரி மாதம் சம்பளம் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் பிப்ரவரி 5 கொடுக்காம இருக்கலாமே. தேர் மே பி சான்சஸ் ஆஃப் ஃபெயில் டு பே. ஸோ அது எப்போ கொடுத்துருக்கலாம், அதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கலாம், அது லேட்டாகவும் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ ஜனவரி மாதம் salary will be payable on 5th of next month. அப்ப ஜனவரியோட salary டியூ டேட் தெரியும். பேமெண்ட் என்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க, paid on 5th February, 10th February, 31st January, 5th of March. Now, what about the date charging? Charging date. Charging date na எந்த மாசத்து எந்த டேட்ல இது உங்களுடைய salary கனெக்ட் பண்ண போறோம். So I have given around 4 options. Okay, option 1 5th February. டியூ டேட் அன்னைக்கு எல்லாமே 5th February தான். ஜனவரி மாசம் சம்பளமா இருந்தால் அடுத்த மாசம் 5th. இப்ப சார்ஜிங் டேட் வந்து ரெண்டுல whichever is earlier will be taken. So first case la 5th February, second case la 5th February, third case la 31st Jan itself, idhula 5th February. Clear? Hope you will be now able to understand. Due or receipt whichever is earlier. Due or receipt whichever is earlier. Now, advance salary. Actually வந்து 5th of next month தான் due date. 5th of next month is the due date. Clear? January மாசம் அன்னைக்கு, January 5th அன்னைக்கு, சார் ஜனவரி மாசத்தோட வச்சுக்கலாம். February 5th அன்னைக்கு ஜான் மந்த் சேலரி கொடுத்துட்டான். February March அதையும் சேர்த்து கொடுத்துட்டான். இங்க ஒரு லட்சம் ரூபாய், இங்க ஒரு லட்சம் ரூபாய், இங்க 1 லட்சம் ரூபாய். February மாசம் சம்பளம் ஜனவரி ஜனவரி மாசம் சம்பளம் என்னைக்கு கொடுக்கணும், February. February மாசம் சம்பளம் மார்ச்ல, மார்ச்சுக்குரியது ஏப்ரல்ல கொடுக்கணும். ஆனா மூணுத்தையும் சேர்த்து என்னைக்கு கொடுத்து வச்சிருக்காரு, 5th February என்னைக்கு கொடுத்துட்டார். ஜனவரியோட சம்பளத்தோட டியூ டேட் 5th February, பிப்ரவரியோடைய டியூ டேட் 5th March, மார்ச்சுக்குரியது 5th April. ஆனா பேமெண்ட் டேட் வந்து என்னைக்கு, February 5th கொடுத்துட்டாங்க. So you know that இந்த ரெண்டுல whichever is earlier னா டியூ டேட் வந்து 5th February. அப்ப இதுதான் இந்த ரெண்டுல வரும்போது இந்த டேட், இந்த ரெண்டுல வரும்போது இந்த டேட்.
ஓகே, ரிசீவ்டு டேட் பீயிங் 5th February. ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாசம் சம்பளத்தை 5th February வாங்கிட்டார். அப்ப ரெசிட் டேட் பீயிங் 5th February. ஓகே, கிளியர். இது டியூ டேட். இந்த ரெண்டுல which ever is earlier will be taken. which ever is earlier னா இது ரெண்டு சேம் தான். இந்த ரெண்டுல இது அப்படின்னா மூணுமே எந்த மாசம் டாக்ஸபிள்? 5th February டாக்ஸ் கட்டி ஆகணும். 3 மாசம் சம்பளத்தையும் சேர்த்து 5th month 5th February உங்களுடைய இன்கமாக கன்சிடர் பண்ணி டாக்ஸ் கட்டி ஆகணும். ஒரு 2 வருஷத்தோடைய அட்வான்ஸ் வாங்கிட்டான், 2 வருஷத்தோடையது அட்வான்ஸ் வாங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்ப டாக்ஸபிள்? வாங்கும்போது டாக்ஸபிள். அரியர் ஆஃப் சேலரின்னு என்ன? So I have to explain what is called arrear. அரியர்னு என்ன? அரியர் ஆஃப் சேலரி. அட்வான்ஸ் ஆஃப் சேலரி பார்த்துட்டோம். அரியர் ஆஃப் சேலரின்னு என்ன? இப்ப சேலரி 50,000, 5,000 ஹைஃபன் போட்டு 5,000 up to 80,000, அதுக்கு பிறகு 6,000, 1,10,000 இப்படி போட்டிருப்பாங்க. இதான் சேலரி ஸ்கேல் ஆஃப் சேலரின்னு சொல்லுவாங்க. ஓகே, பே ஸ்கேல் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது சப்போஸ் 1st July 2026 அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும்? 50,000 ரூபாய். 1st July 2027ல ஆட்டோமேட்டிக்காக 5,000 சேர்ந்துடும், 55,000 மாறிடும் சேலரி. அடுத்த ஆண்டு 1/7/2027 60 மாறிடும். 29ல 65, 30ல 70, 31ல 75, 32ல 80. இந்த இடத்த டச் பண்ணிட்டீங்க. 33 வரும்போது உங்களுடைய சேலரி 6,000 இன்க்ரீஸ் ஆகும் எவ்ரி இயர். So this will be 86,000 here. அதுக்கப்புறம் 34ல வரும்போது 92,000 சேலரி, 92,000 சேலரி. இது எது வரைக்கும்? 1,10,000 ரீச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மாறும், ஸ்லாப் மாறும் அப்படிம்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் அவங்க வீட்டில் அவங்கள்ட்ட கேட்டால் இதெல்லாம் கிளியராக சொல்லுவாங்க. யார் வீட்டில் இருக்கிறீங்க? சார் எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார். கேட்டீங்க? இதை கேட்டு பாரு, உனக்கு எதுக்கு அது கற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். So if your parents are in government employment, you can ask them directly, what is the pay scale? ஓகே, ஸ்கேல் மாறுது அப்படிம்பாங்க. அரடியிலேருந்து ஒரு அடியாக மாறுமா அப்படிம்போம், நம்ம நக்கலாக சொல்கிறது சரிதானே. ஸ்கேல் மாறுது. ஓகே, இது ஸ்கேல் சேஞ்ச் ஆகுது. கிளியர்? இப்போ வருஷம் வருஷம் நமக்கு சேஞ்ச் ஆயிடுது. சேஞ்ச் ஆகும்போது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், என்ன நடக்கும்? 1/7/2027 அன்னைக்கு இது பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த டேட் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எம்ப்ளாயர் ஊர்ல இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? எம்ப்ளாயர் வந்து பே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. 29 வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க? என்ன சார் 2 வருஷம் இன்க்ரிமெண்டே போடல, இந்த வருஷம் இருந்து கணக்கு பார்த்து போட்டுவிடுவோம். ஸோ இப்போ இருந்து உங்களுக்கு 65,000 தந்துடுறேன், இந்த 2 வருஷத்துல மிஸ் ஆனதையும் சேர்த்து கொடுக்குறேன். அப்ப இந்த வருஷத்தை பத்தி பார்க்கலாமா? எது? 1/7/2029. This starts with 1/4/2029 இருந்து ஆரம்பிச்சு 31st March 2030 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இந்த பீரியட்ல அவன் எவ்வளவு சேலரி வாங்கியிருப்பான்? 65,000 இன்ட்டு 9 மாசம். இந்த பீரியட்ல 50,000 தான் வாங்கியிருப்பான். ஓகே, இன்ட்டு 3 மாசம். இதுக்கு முன்னாடி 1/4/2028,
1/4/2027, இடையில 1/7/2029 28 1/7/2027, year 1 year 2. இப்ப இந்த டேட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கலையா சார்? ஆமா சார், இதுல இருந்து இது வரைக்கும் மாசம் 5000 ரூபாய் நீங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க, அதனால இன்ட்டு 12 போடுங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் 10,000 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கீங்க இல்லையா? 5000 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா மொதல் 5000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரெண்டாவது வந்து இன்னொரு 5 சேர 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 10,000 இன்ட்டு 12 கொடுக்கல. அப்ப கரெக்டா ஜூலை 1ஆம் தேதி இனிமேல் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் தரேன், பிளஸ் இதையும் சேர்த்து கொடுக்குறேன். இது ஒரு 60,000, இது ஒரு 1,20,000 ரூபாய். இந்த 1,20,000 ரூபாய் இருக்குல்ல, இந்த 3 மாசத்துக்குரிய வந்துருச்சு இல்ல, அதனால இதுல சேர்த்துடலாம். இதை ரெண்டா பிரிக்கிறேன், இதை ரெண்டா பிரிக்கிறேன். 1/4/2029 இருந்து 1/7/2029 வரைக்கும் இருக்கிற அதே பினான்சியல் இயருடைய வருமானத்தை அந்த வருஷத்தை கொடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 90,000 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த 90யும் இந்த 60யும் சேர்த்தால் 1,50,000 அப்படிங்கிறது அரியராக வரும். இது பேர் அரியர் சேலரி, இது பேர் அரியர் சேலரி. இங்க 1,50,000 பிளஸ் 30 1,80,000. இங்க 65 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணா 3 lakhs 5,80,000 85 பிளஸ் அரியர் சேலரி ஒரு 150. இப்ப எவ்வளவு அமௌண்ட் அவருக்கு வருமானம் வந்திருக்கு? 9 lakhs 15 9,15,000 will be his salary. He has to pay the tax on this. இப்ப இன்கிரிமெண்ட் போடுற அந்த நாள் அன்னைக்கு பாஸ் இல்ல, ஆனா சொல்லி இருக்கிறாங்க வந்தா கட்டாயமா கிடைக்கும் தெரியும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆண்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிறேன். 1/4/27 இருந்து 31st March 28 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைச்சிருக்கு? 50,000 இன்ட்டு 3 மாசம். இந்த பீரியட்ல இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கும், நான் கொடுக்கல. 50,000 இன்ட்டு 3 9 இல்லையா? இது ஒரு 1,50,000 ரூபாய், இது ஒரு 4,00,000 ரூபாய். ஆனா இந்த 9 மாசத்துக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கணும், அது கொடுக்கல. அது எவ்வளவு இருக்கு? 45,000 ரூபாய். அது எவ்வளவு இருக்கு? 45,000 ரூபாய். இப்ப எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? 6,00,000 ரூபாய் தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 27 28ல 6,45,000 வந்திருக்கணும். ஃபைனான்சியல் இயர் 27-28, financial year 27-28, salary received 6 lakhs, salary receivable எவ்வளோ? 6,45,000. இப்ப சொல்லுங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டலாம்? You can pay the tax on either 6 lakhs or 645. உங்களுக்கு நல்லா தெரியுமே, எப்பதான் வந்துரும் தெரியும், பாஸ் வந்து தந்துட போறாரு, அதனால நான் இதுக்கு கட்டிடட்டுமா? கட்டிடலாம். You can pay the salary on this. You can pay the tax on 645. நான் தான் தரவே இல்லையே, இன்னும் வரவே இல்லையே, பாஸ் வராம இல்ல வந்துட்டு இனிமேல் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை தானே. அதுக்கான டாக்ஸை 6 லட்சம் பே பண்ணிக்கலாம். டாக்ஸ் பேயபிள் ஆன் only to the extent of salary received as I am not confirmed with another 45,000. வரலனா நான் ஏன் சார் தண்டத்துக்கு அதிகமா கட்டி வைக்கணும்? இல்ல சார், கட்டாயம் வரும் சார், என் பாஸ் பத்தி நல்லா தெரியும், அதனால இதுக்கு கட்டிக்கிறேன். You can either pay on this or on this. 6 லட்சத்துக்கும் டாக்ஸ் கட்டலாம், 6,45,000க்கும் டாக்ஸ் கட்டலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்கு டாக்ஸ் கட்டுவீங்க? 6 லட்சத்துக்கு கட்டுவீங்களா, 6,45,000 கட்டுவீங்களா? இப்ப என்ன சிக்கல் வருது? 6 லட்சத்துக்கு கட்டினா 3 வருஷம் சேர்த்து கொடுக்கும் போது நீங்க 9 லட்சத்துல நிக்கிறீங்க. You are falling under the higher tax bracket. நீங்க ஒரு 10 வருஷம் அரியர் இருப்பா,
உங்களுக்கு வருஷம் வருஷம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வருதுன்னு, மாதம் 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வந்துருக்குமா? 12 லட்ச ரூபா வந்து எவ்வளோ டேக்ஸ்? 0 டேக்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கேல்குலேஷன்ஸில். 12.25 லட்சம் வரைக்கும் சேலரி மட்டும் இருந்தால் நத்திங் இஸ் டேக்ஸபிள். ஓகே, வருஷம் வருஷம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. இந்த வருஷம் 1 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, சரி மாதம் மாதம் 1 லட்ச ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா, நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, பாஸ் எனக்கு கிளியராக சொல்லணும்னு 3 வருஷம் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, வெறும் 12 லட்சத்துக்கு கட்டினீங்க. பாஸ் என்ன சொல்றாரு, ஆமாப்பா நான் இன்க்ரிமெண்ட் போடாமல் விட்டுட்டேன், மன்னிச்சிங்க. 3 வருஷத்துக்கு சேர்த்து வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 25,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. மாசத்துக்கு 25,000 ரூபாய், வருஷத்துக்கு என்னாச்சு 3 லட்சம் ரூபாய். 4 வருஷமா பெண்டிங் இருக்கு. 4 வருஷமா பெண்டிங் இருக்கிறது சேர்த்து என்னாச்சு 6 லட்சத்தி 6 லட்சமா 12 லட்சமா 12 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் வந்துச்சு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்வீட் எடுத்து கொண்டாடு, மொத்த அரியர் வந்துருச்சு எனக்கு அப்படின்ட்டு. அரியர்லாம் கிளியர் பண்ண மாதிரி 12 லட்சம் ரூபாய். ஆனா 12 லட்சம் ரூபாய் வருமானம் வரும்போது டாக்ஸ் 0. இந்த அரியர் சேரும்போது 12 + 12 சேர்த்தா எவ்வளவு வந்துச்சு, 24 வந்துச்சு. 24 வந்துச்சுன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எவ்வளவு வருது, 3.3 lakhs மைண்ட்ல வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த நம்பர் 3,30,000 ரூபாய், 3 லட்சம் ரூபாய். You have to pay 3 lakhs tax. சார் வெறும் 12 லட்சம் வந்தது 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போட்டீங்க, நீங்க என்ன அரியர் தராதீங்க சார், சண்டை போடுவீங்களா இல்லையா? So you have two choices. You assume and pay tax on the arrear income also then and there, which is practically not possible. செய்ய மாட்டாங்க. ஆனா அதை அக்யூமுலேட் பண்ணி மொத்தமா சேர்த்து வரும்போது you will be falling under the higher tax bracket unwantedly. வருஷம் 12 லட்சம் ரூபாய் வந்திருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும். 3 வருஷத்துக்கு சேர்த்து இப்ப 36 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க எங்கேயோ போய் நிக்கிறீங்க, ஃபுல்லா டாக்ஸ் கட்டணும். இது என்ன சார் நியாயமா இருக்கு? அதாவது நம்ம பண்றதானே இல்லையா? டெய்லி படிச்சிருந்தா எக்ஸாம்ல டென்ஷனே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் முதல் புக்கை ஓபன் பண்ணி பார்ப்போம். அது மாதிரிதான். அது மாதிரி வருஷம் கட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை, எல்லாம் சேர்த்து இந்த வருஷம் கொடுத்தாக்க you will be falling in the higher tax bracket and you have to pay huge tax. நியாயமாவே இல்லையே சார், எவ்வளவு நாள் எனக்கு வருமானமே வரல சார், நீங்க சண்டை போடுறீங்க அப்படியா? சரி, வருஷம் இந்த பணம் வந்திருந்தால் அந்தந்த வருஷம் எவ்வளவு டாக்ஸ் கட்டி இருக்கணும், மொத்தமா இப்ப வந்ததுனால எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்க, மொத்தமா இந்த வருஷம் வந்ததுனால டாக்ஸ் கட்டுறது வந்து சே ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்க, you are paying 1 lakh rupees tax. Okay, so year 1, year 2, year 3, year 4 டோட்டலா அரியர் வரும்போது கட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. அந்த வருஷம்லாம் டாக்ஸே இல்ல, மொத்தமா சேர்ந்து வந்ததுனால you are falling under higher tax bracket, you are paying for 1 lakh. அது வேண்டாம் சார். if year on year பே பண்ணியிருந்தால், year on year வருஷம் முதல் வருஷம் 5,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, அடுத்த வருஷம் 10,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, இந்த வருஷம் ஒரு 15,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அரியர் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு வரும்போது டாக்ஸ் கட்டினது 1 lakh. அரியர்லாம் அந்தந்த வருஷமே வந்து அந்தந்த வருஷமே டாக்ஸ் கட்டி இருந்தால் ஐ மே பி ஃபாலிங் இன் த லோவர் டாக்ஸ் பிராக்கெட். 5%, 10% கட்டிட்டு வந்திருப்பேன். இப்போ தேவையில்லாம 30% ஸ்லாப்ல உட்காந்துருக்கிறேன், 30% கட்டுறதுனால இவ்வளவு வந்துருக்கு. சார் பழைய டாக்ஸ் ரேட்ல அந்தந்த வருஷம் டாக்ஸ் இந்த அரியரும் சேர்ந்து வந்திருந்தால் என்ன கட்டியிருப்பீங்க அப்படின்னா 40,000. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 60,000 ரூபாய் இஸ் டியூ டு வாட், பேயிங் ஆல் த அரியர் இன் சிங்கிள் ஷாட் டுடே. மொத்தமா இன்னைக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு தேவையில்லாம 60,000 ரூபாய் டாக்ஸ் எக்ஸஸா கட்டுறீங்க. அப்படியா? அப்ப அந்த 60,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுங்க. This 60,000 is called relief under section 89 class 1. This 60,000 is relief under section 89 class 1. சிங்கர் அகாடமி புக்ல ரிலீஃபுக்கான கால்குலேஷனுக்கு சம் கிடையாது. சிஏ புக்ல இருக்கு, சிஎம்ஏ புக்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், ஏற்கனவே வீடியோ போட்டேன், நீங்க பாருங்க அந்த வீடியோ மட்டும். ஏன் நான் போடலன்னா 4-5 வருஷமா அப்படின்னா அந்தந்த வருஷத்துக்குரிய டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் எனக்கு வேணும். அது பிரிண்ட் பண்றது அது 4-5 பேஜ் போயிடுது. 4-5 பேஜ் போனது மட்டும் இல்லாமல் வருஷம் மாறும்போது அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். எக்ஸாமே யூஸ்வலாக கேட்கறதுனா ரிலீஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் அவைலபிள் இன் யுவர் புக் ஆஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன், கோ அண்ட் சி தட். அப்படின்னா அரியர் மொத்தமா இந்த வருஷம் வரும்போது மொத்தமா இருக்கிற அந்த இன்கமுக்கு என்ன டாக்ஸ், அந்தந்த வருஷம் அரியரும் சேர்த்து டாக்ஸ் போட்டிருந்தாலும் என்ன வந்திருக்கு, நீங்க என்ன கட்டினீங்க. ஓகே, அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வச்சு அவங்க ரிலீஃப் கொடுக்குறாங்க அண்டர் செக்ஷன் 89(1). லெட்ஸ் see.
Let me explain here all the concepts here. Usually due or receipt, whichever is earlier. Arrear of salary is taxable on receipt basis usually. Usually receipt basis தான். If it is not taxed earlier. ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி டாக்ஸ் பண்ணாத போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியும் சார் இதுதான் வரும்னு தெரியும், இப்போ டாக்ஸ் கட்டிட்டுமான கட்டுங்க, ஆனால் ப்ராக்டிகலி we are not going to do that. Practically we are not going to do that. இருந்தாலும் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அரியர் வரும்போது. So arrear salary is also taxable, advance salary is also taxable. On what basis? Receipt basis, on receipt basis. But arrear வரும்போது on receipt basis, but subject to one condition. இந்த ரெண்டுமே என்ன ஆச்சுன்னா, அட்வான்ஸ் அண்ட் அரியர் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா, 3-4 வருஷத்தோடைய சேலரி சேர்த்து இப்போ வருது, இல்லை 3-4 வருஷத்தோடைய சேலரியை எதிர்காலத்தில் வாங்குறத இன்னைக்கே வாங்கிட்டீங்க. அட்வான்ஸ்னா முன்னாடியே வாங்கிட்டீங்க, அரியர்னா லேட் பண்ணி வாங்கிடுறீங்க. இப்போ 2-3 வருஷத்தோடைய சேர்த்து வாங்கினீங்கன்னா you will be falling in the higher tax bracket. As you are falling under the higher tax bracket, you will need to pay huge tax. தள்ளுபடி கொடுக்க முடியுங்களா, அதுக்கு உண்டு, அது பேர் ரிலீஃப். So in these two cases, arrear and advance salary are subject to relief under section 89 clause 1. Hope you will be now able to understand the section 15 charging section. Due or receipt, whichever is earlier. Salary in advance is taxable on receipt basis, and arrear of salary is also taxable on receipt basis if it is not taxed earlier. If it is not taxed earlier. இந்த லாஸ்ட் ரெண்டு மட்டும் ரிலீஃப் உண்டு. Find out the taxable year, applicability of relief. A draws his salary in advance for month April 2026 in the month of March. ஏப்ரல் மாசத்துடையது மார்ச்லேயே வாங்கிட்டார், ஒரு மாசம் அஹெட். அட்வான்ஸ் இருந்தால் ஆன் ரெசிட் பேசிஸ், அட்வான்ஸ் இருந்தால் ரெசிட் பேசிஸ். எப்போ ரிசீவ் பண்ணுறாரு? 25-26 இயருடையது, 26-27. So the salary is related to this year. ஏப்ரல் 2026 மார்ச் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வருஷத்துடைய சேலரியில் ஏப்ரல் மாசத்தை நீங்க இந்த டேட்லயே ரிசீவ் பண்ணிட்டீங்க. இது டியூ டேட், இது ரிசீவ் டேட். அப்ப ரெண்டுல எது எடுத்துக்கணும்? whichever is earlier usual receipt days, receipt date. So அப்ப இந்த டேட்டா தான் எடுத்துக்கணும், இந்த டேட் 25-26. and advance salary வந்தாலும் நமக்கு என்ன உண்டு? ரிலீஃப் உண்டு. So advance salary will be taxable due or receipt. But எப்ப taxable? இந்த வருஷமா இந்த வருஷமா? இது 26-27, இது 25-26. ரெண்டுல whichever is earlier na or receipt basis. Not taxable on due basis, not taxable. அப்ப பணம் டியூ ஆகும்போது சார் ஏப்ரல் மாசத்துல டியூ வருமே, அப்ப டாக்ஸ் முன்னாடி டாக்ஸ் பண்ணியாச்சு. So if you are already taxed, then on receipt it is not going to be taxable. On receipt it is not going to be taxable. Clear? Then outstanding salary paid. If the salary due for March 26 is received by A later in the month of April. மார்ச் மாசத்தோட சம்பளம் ஏப்ரல்ல வாங்குறார். அப்ப மார்ச் மாசம் 26னா 25-26 குறியது, ரிசீவ் பண்ணது 26-27. அப்ப ரெண்டுல whichever is earlier na 25-26. So due date வந்து 25-26, receipt வந்து 26-27. இந்த ரெண்டுல whichever is earlier அப்படின்னு சொன்னாக்க 25-26. ஓகே, அப்ப நாளைக்கு அந்த அமௌண்ட் வரும்போது டியூ டேட்லயே டாக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப டியூ ரிசீவ் பண்ணும்போது நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ரிலீஃப் உண்டா? நோ. இது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இது அரியர் கிடையாது. அரியர் வேற, அவுட்ஸ்டாண்டிங் வேற. அரியர் என்ன அர்த்தம்? சேலரி எவ்வளவு இன்க்ரிமெண்ட் வரும்னு தெரியல சார், அதனால பழசே வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆர்குமெண்ட் மீன்ஸ் டிஸ்கஷன் முடிச்சு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் இதுதான் தரப்போறாங்கன்னா அது வந்து எதுல வரும்? அரியர்ல வரும். தர வேண்டிய சேலரி பாஸ் கிட்ட பணம் இல்லை சார், ஒரு மாசம் தள்ளி எடுத்துங்கன்னு சொல்றாங்கன்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வேற, அரியர் சேலரி வேற. இந்த பே கமிஷன் ரெக்கமெண்ட் சேலரி ரிவிஷன் வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். பே கமிஷன் போட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேலரியை நம்ம ரிவைஸ் பண்ணலாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கடந்த 2-3 ஆண்டுகளாவே அது அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. As per the revision, arrear of salary 24,000 of the previous year 24-25 is received in this year. இந்த ஆண்டுக்கு ரிலேட்டடான அமௌண்ட்டை இந்த வருஷம் ரிசீவ் பண்றாங்க. அரியர் வரும்போது ரெசிட் பேசிஸ், அதாவது இந்த டேட்ல தான் டாக்ஸபிள்.
provided if it is not taxed earlier. பே கமிஷன் இப்பதான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த அமௌண்ட் தரலாம் அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ரிசீவ் பண்ணும்போது taxable. So only in this year, but this will be subject to relief. So arrear salaryக்கு relief உண்டு, advance salaryக்கு relief உண்டு, outstanding salaryக்கு relief கிடையாது. In most of the cases, whichever is earlier due or receipt, whichever is earlier will be taken. Clear? So with that, section 15 is over. இதுல advance salary, advance second salary அப்படிங்கிறதுக்கு நான் definition பார்த்துட்டோம்னா டாபிக் clear ஆயிடும் இதுல. Salary in advance, advance second salary. அடுத்த மாசம் சம்பளத்தை இப்பே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது அட்வான்ஸ் salary or salary in advance. அட்வான்ஸ் சேலரின்னு சொல்லுவாமா இல்லை சேலரி இன் அட்வான்ஸ் சொல்லுவோமா அப்படின்னு சொன்னாக்கா சேலரி இன் அட்வான்ஸ் தான் கரெக்ட் டேர்ம். அட்வான்ஸ் சேலரி சொல்லக்கூடாது, சேலரி இன் அட்வான்ஸ் தான் கரெக்ட் டேர்ம். அடுத்த மாதம் சம்பளத்தை முன்கூட்டியே நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து டாக்ஸபிள் ஆன் ரெசிட் பேசிஸ். அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் சேலரினா லோன் அர்த்தம். சார் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் மாதம் எனக்கு கொடுக்குற சேலரி 5,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது லோன். So loan is not coming under salary at all. அது taxable கிடையாது. So advance against salary, against salary. Okay, loan against jewel, gold. Gold loan சொல்றாங்க இல்லையா, loan against jewel. Jewelry அடமான வச்சு gold வாங்க loan வாங்குனீங்கன்னா loan against jewelry. Clear? Loan against jewelry. Advance against salary அது மாதிரி salaryக்கு against இது pledge பண்ணப்பட்ட amount என்னது salary. Pledge பண்ண அந்த சொத்து என்னது கோல்டு, ஹவுசிங் லோன், ஹவுஸ். அதே மாதிரி உழைப்பை நான் பிளஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது அட்வான்ஸ் செகண்ட் சேலரி. இதில் அட்வான்ஸ் செகண்ட் சேலரி வரும்போது சேலரி அப்படிங்கிறது தான் நமக்கு பேக்கப். இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது லோன். லோனாக இருந்தால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி டாக்ஸபிள். சேலரி இன் அட்வான்ஸ், ஃபியூச்சர் சேலரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு அர்த்தம், டாக்ஸபிள். அட்வான்ஸ் செகண்ட் சேலரி அப்படிங்கிறது லோன் இஸ் borrowed and repaid as an adjustment in the future salary. It is not a salary, it's only a loan. Section 15 is over. Section 10ல ஒரு 4 ஐட்டங்கள் பார்த்தோம் இல்லையா. எம்பசில ஒர்க் பண்றவங்க, மெம்பர் ஃபாரின் ஷிப்ல இருக்கக்கூடிய crew members, அதே மாதிரி ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்றாங்க, ஆர் ஃபாரின் என்டர்பிரைசஸ் எம்ப்ளாயிஸ் இங்கே ஒர்க் பண்றாங்க 90 days வரைக்கும், அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, salary taxable in India கிடையாது. 4 விஷயங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்ஷியல் எக்ஸம்ஷன் லிஸ்ட் இருக்கு, அதுவும் செக்ஷன் 10ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 more sections we are going to refer. One is definition of salary. Salaryனா என்ன? ஓகே, salaryனா என்ன? wages, salary எல்லாம் salary தான். annuity or pension, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மாசம் மாசம் அவர் வாங்குறாருன்னா அது பேர் பென்ஷன். annuity என்ன? அதுவும் periodically once. annuity periodically once. 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் annuity. ஓகே, மாசம் மாசம் வாங்கினா பென்ஷன். ஸோ பென்ஷன் இஸ் ஆல்சோ annuity, பட் annuity ஹேஸ் அ broader meaning. ஓகே, நீங்க இதுல டெபாசிட் பண்றீங்க, எல்ஐசி கம்பெனியில் எல்ஐசியில் டெபாசிட் பண்றீங்க, இல்லை ஏதாவது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பேங்க் வந்து நீங்க என்ன டெபாசிட் பண்ணி இருக்கிறீங்களோ அதுல வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன சார் 3 மாசத்துக்கு ஒன்னா கொடுத்தா பென்ஷனா அப்படின்னா பென்ஷன் கிடையாது, annuity. பென்ஷன் அப்படிங்கிறது யூஸ்வலா பர் மந்த்துக்கு வரும்போது பென்ஷன் நம்ம சொல்லுவோம். நான் என்னுடைய சேவிங்ஸ்ல நான் பிரைவேட் எம்ப்ளாயி ஆர் டூயிங் மை ஓன் பிசினஸ், ஐ டோன்ட் ஹேவ் மை எம்ப்ளாயர், ஐ வாண்ட் டு சேவ் காட் மை ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆஃப்டர் சம் டைம்ஸ், வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் டெபாசிட் த மணி இன் த பேங்க். பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த மாசம் மாசம் என்ன வாங்கிக்கலாம், பென்ஷன் வாங்கிக்கலாம். ஐ கேன் கெட் த பென்ஷன் மந்த் அண்ட் மந்த், பேங்க்ல டெபாசிட் பண்ணி. அதுவும் பென்ஷன் ஸ்கீம் தான். அதே மாதிரி எம்ப்ளாயர் எனக்கா என்ன செய்வாரு, நீ கவலைப்படாதப்பா நானே உனக்கு பென்ஷன் தரேன், நீங்களாம் டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எம்ப்ளாயரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்குறாருன்னா அது எம்ப்ளாயி பென்ஷன். ஓகே, சோ நான் பிரைவேட் எம்ப்ளாயி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வட்டி வர மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் annuity. எம்ப்ளாயரே டெவலப் பண்ணி கொடுத்திருந்தால் அது பென்ஷன். இந்த இடத்துல நம்ம எதை மீன் பண்றோம், எம்ப்ளாயர் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் மீன் பண்றோம். அது annuity-ஆவும் இருக்கலாம், பென்ஷனாகவும் இருக்கலாம். ஓகே, கிராஜுவிட்டி, கிரேஷியஸ் பேமெண்ட். ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு லம்ப் சம் கொடுக்குறாங்க, கிராஜுவிட்டின் பேர், அதுவும் சேலரியில் தான் வரும். ஃபீஸ் கமிஷன் பேர் சொன்னாலும் சேலரி தான் வரும். எதெல்லாம் சேலரி? வேஜஸ், annuity or pension, gratuity,
fee or commission. Perquisites also salary. Profit in lieu of or in addition to any salary also salary. Section 17 class 3 ல பார்க்கிறோம் இது ரெண்டும். அட்வான்ஸ் salary வாங்கினா அதுவும் salary taxable. லீவ் நாள்லயும் வேலை செஞ்சுட்டு காம்பன்சேஷனை ஃபண்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் லீவ் salary or salary in lieu of leave. In lieu of leave. லீவுக்காக கொடுக்கக்கூடிய salary. லீவ் எடுத்துட்டு லீவ் salary கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அட்வான்ஸ் salary லீவ் salary. அது ஓவர் டைம் வந்து வேற, ஓவர் டைம் வேஜஸ் வந்து வேற. அட்வான்ஸ் சேலரி லீவ் சேலரி. இது லீவ் சேலரி அப்படிங்கிறது லீவ் நாள்லையும் வேலை செஞ்சுட்டு ஒரு காம்பன்சேஷன் வாங்குறீங்கன்னா அது லீவ் சேலரி. கிளியர்? ஆர்பிஎஃப், யூஆர்பிஎஃப் and NPS Agniveer Corpus Fund, we will discuss that later. Section 17 class 1 ல salary பத்தி பார்த்தோம். அதுல பெர்கிசிட்ஸும் salary சொல்லி இருக்கிறான். Profit in lieu of or in addition to any salaryயும் salary சொல்லி இருக்கிறாங்க. பெர்கிசிட்ஸ்னா என்னன்னு தெரியல சார், கவலைப்பட வேண்டாம், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுல செக்ஷன் 17 கிளாஸ் 2ல ப்ராஃபிட் இன் lieu of or in addition to any salary அது என்னன்னு தெரியல சார், we'll study that under section 17 class 3. இப்போதைக்கு செக்ஷன் 17 கிளாஸ் 1ல நார்மலா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வேஜஸ், பென்ஷன், கிராஜுவிட்டி. பென்ஷனுக்கு இன்னொரு பேர் ஆனுவிட்டி. அதுக்கப்புறம் ஃபீ ஆர் கமிஷன், அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி, இதில் அட்வான்ஸ் சேலரி வரும், லீவ் சேலரி வந்துடும். ஓகே, ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் செட். அட்வான்ஸ் சேலரி, லீவ் சேலரி வரைக்கும் பார்த்துட்டோம். இதெல்லாம் சேலரி தான், இதெல்லாம் சேலரி தான். ஓகே, ரிக்விசிட்ஸ்னாலும் சேலரி தான். வில் ஸ்டடி தட் அண்டர் செக்ஷன் 17 கிளாஸ் 2 கடைசியாக பார்க்கலாம். ஓகே, சில ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறதுல ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ண போறதுல வெறும் 4 பாயிண்ட் தான் பேச போறேன்னு ஆரம்பிப்பார். பாயிண்ட் நம்பர் 1 10 நிமிஷம் பேசி வச்சிருப்பார். பாயிண்ட் நம்பர் 2 அரை மணி நேரம் பேசி வச்சிருப்பார். அடப்பாவிகளா 40 நிமிஷம் ஆச்சு. லாஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிப்பார். அந்த பாயிண்ட்டுக்குள்ளார ஒரு 10 பாயிண்ட் உள்ளார போடுவார். அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ள லாஸ்ட் பாயிண்ட் அதுக்குள்ளார ஒரு 10 பாயிண்ட் போடுவார். அப்படிதான் போகும் பெர்கிசிட்ஸ். பெர்கிசிட்ஸ்ல ஒரு 8 பாயிண்ட் பார்க்க போறோம். அந்த 8 பாயிண்ட்ல 8வது பாயிண்ட்டுக்குள்ள ஒரு 10 பாயிண்ட் பார்ப்போம். விடாது கருப்பு மாதிரி அது பார்த்து வந்துகிட்டே இருக்கும். வில் see that. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். 17 கிளாஸ் 2 இப்போ உங்கள் மனசுல இருந்து மறக்கக்கூடாது. பெர்கிசிட்ஸ்னா என்ன, அதை நம்மளை வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஸ்பீடாக முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட். எல்லா லிஸ்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளியர்? தெரியாது வரும். பயம் எப்பயே வரக்கூடாது, அப்புறமேட்டு பார்க்கலாம். ரைட், நவ செக்ஷன் 17 கிளாஸ் 3 முத பார்த்து முடிக்கலாம். செக்ஷன் 17 கிளாஸ் 3. அப்ப சேலரி அப்படிங்கிறது என்னது? செக்ஷன் 17 கிளாஸ் 1ல நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இப்போதைக்கு எதை முடிச்சிட்டோம்? செக்ஷன் 15 சார்ஜபிலிட்டி ஓவர். செக்ஷன் 17ல சேலரி. அந்த டெஃபினிஷன் ஆஃப் சேலரியில் வேஜஸ், பென்ஷன் ஆர் ஆனுவிட்டி, கிராஜுவிட்டி, ஃபீ ஆர் கமிஷன், லீவ் சேலரி, அட்வான்ஸ் சேலரி. இது வரைக்கும் இதெல்லாம் ஒன் டேர்ம் லைக் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளாரே பெர்கிசிட்ஸும் வருது, ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரியும் வருது. ஓகே, இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லைன் படிச்சோன்னா தெரிஞ்சிருச்சு. இதுல இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க பிஎஃப் சம்பந்தப்பட்டது. எஸ்பிஎஃப், ஆர்பிஎஃப், யூபிஎஃப், அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட், என்பிஎஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு தனி லெக்சரை பார்க்கலாம். அதனால இப்ப இதை நான் கவர் பண்ணல. பெர்கிசிட்ஸ் இப்போ நான் கவர் பண்ணல. இப்போ என்ன கவர் பண்ண போறேன்? ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் சேலரி பார்க்குறோம். ஸோ செக்ஷன் 17ல டெஃபினேஷன் ஆஃப் சேலரியில் இதெல்லாம் சிங்கிள் லைனர் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதுல பென்ஷனும் கிராஜுவிட்டியும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, பார்ட்லி எக்ஸம்ஷன் இருக்கு. அதை எக்ஸம்ஷனோட நம்ம பார்க்க போறோம்.
ஓகே, லீவ் சேலரி, அட்வான்ஸ் சேலரி ரிலீஃப் இருக்குன்னு சொன்னோம். லீவ் சேலரியில் சில எக்ஸம்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த 3 நம்ம படிப்போம். வேஜஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபீ கமிஷன் ஃபுல்லி டாக்ஸபிள், பென்ஷன், கிராஜுவிட்டி, லீவ் சேலரி, இந்த 3 விஷயத்தில் சில எக்ஸம்ஷன்ஸ் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. பிஎஃப் கேஸ்லையும் சில taxable and exemptions நம்ம பார்ப்போம். அப்போ இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். பிஎஃப் பொறுத்த வரைக்கும் requisites I have to cover at the last. இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரினா என்ன? ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரினா என்ன? இப்போ செக்ஷன் 17 கிளாஸ் 1ல் சேலரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அது கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்குது. அதில் 3 லிஸ்ட்டு தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். என்னது? ஒன்று பிஎஃப் பற்றி தனியாக பார்க்கணும், இன்னொன்று வந்து பெர்கிசிஸ் பற்றி தனியாக பார்க்கணும், இன்னொன்று பென்ஷன், கிராஜுவிட்டி, லீவ் சேலரி பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம். கிளியர்? Now let's start with the profit in lieu of salary பற்றி பார்க்கலாம். Profit in lieu of salary பற்றி பார்க்கலாம். Yes. Let me explain all these concepts one after one here. Now, employer rendered services. Okay. As per the terms of agreement, A, B னு 2 வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கிறார். Say 1 lakh per month. 1 lakh per month சேலரி கொடுக்கிறார். திடீர்னு வந்து என்ன பண்றாரு எம்ப்ளாய் கிட்ட இன்னொரு வேலையை சேர்த்து பாருன்னு சொல்லி கொடுத்துறாரு. இன்னொரு வேலையும் சேர்த்து பாருன்ட்டார். அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. என்ன சார் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுத்துட்டீங்களே? அப்படியா, ஒரு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா கமிட் பண்ணிக்கிறார். இந்த எக்ஸ்ட்ரா என்ன எம்ப்ளாய்மெண்ட் அப்போ உங்களுக்கு சொன்னோம், அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணீங்களே அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, ஆல்சோ பீங் சேலரி தான். ஆனால் அதுக்கு பேர் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி சேலரி தான், ஆனால் அதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட் லிeu ஆஃப் சேலரி. ப்ராப்ளி எம்ப்ளாயை அப்பாயின்ட் பண்ணும்போது உன்னுடைய ஜாப் நேச்சர் வந்து கிளர்க்குப்பா அப்படின்ட்டார். எப்படி சார் பண்ணணும்? ஹெட் கிளர்க் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார் எப்படி பண்ணுறதுன்னு, அவர்கிட்ட கேட்டு செஞ்சுக்கோ அப்படின்ட்டார். சரின்னு ஜாயின் பண்ண மறுநாள் ஹெட் கிளர்க்கு வேலையை விட்டு போயிட்டார். வேற வழி இல்லை, இவரே வந்து ஹெட் கிளர்க்கு செஞ்ச வேலையெல்லாம் யோசிச்சு இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு 4 மாதம் ஆச்சு. கிளர்க்குன்னு வேலைக்கு எடுத்துட்டு ஹெட் கிளர்க் செய்கிற வேலையில என்ன கொடுத்து வாங்கிட்டுவீங்களா சார்? பரவாயில்லப்பா, ஒரு நஷ்டம் தான் இருக்குது, உனக்கு நஷ்டம் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இது சேஞ்ச் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேர். இதுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் மாடிஃபிகேஷன். இதுக்கு பேர் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். மோடின்னு போட்டுக்கிறேன். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ரெண்டாவது, நீ என்னத்தை வேலை செஞ்ச? வேலையே செய்யாத, போ, கிளம்பி போ, உனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு 3 மாசத்துக்கு கொடுத்துறேன், நிற்காத, கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். சில பேர் வேலை செஞ்ச சந்தோஷம், சில பேர் வேலை செய்யாமல் இருந்த சந்தோஷம். வடிவேலு ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, நீ சும்மா இருக்கணும், எதையும் தொடக்கூடாது அப்படிங்கணும், நீ சும்மா இருக்கணும் 3 வருஷம் கையை எதையுமே செஞ்சிடாத, செஞ்சா அவனுக்கு சம்பளம் கட்டு, செய்யாம வீட்டை விட்டு கிளம்பு, ஆஃபீஸ் விட்டு கிளம்பு, உனக்கு சம்பளம் தரேன். டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். வேலை செஞ்சு சம்பளம் வாங்கியிருக்கிறார், வேலை செய்யாமலே சம்பளம் வாங்கியிருக்கிறார். அப்போ வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த சம்பளம் வாங்கினார்னா சேலரியில் எப்படி வரும்? அப்போ இது ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. 2 விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம். காம்பன்சேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர் or former employer for termination of employment during the notice period, and compensation from employer or former employer for modification of terms of employment. Number 1, number 2, இந்த 2 விஷயத்தை நம்ம கவர் பண்ணிடுறோம். modification of terms of employment, உங்களுக்கு என்ன ஒர்க்கு சொல்லி அலாட் பண்ணியிருக்கணும் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் இல்லையா, அப்போ உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வாங்கினதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். அந்த அமௌண்ட் பேர் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி.
நோட்டீஸ் பீரியட், வேலையை விட்டு அனுப்புகிறேன், நீ பே கிளம்பிடு, 3 மாதம் சம்பளத்தை நான் கொடுத்துறேன், நீ வேலையை செய்யாத அப்படி சொல்லி அனுப்புகிறோம். இப்போ சேலரி கிடையாது. அப்போ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேலரியில் வருது. ஒன்று டெர்மினேஷன், இன்னொன்று வந்து மாடிஃபிகேஷன். எம்ப்ளாயர் அண்ட் ஃபார்மர் எம்ப்ளாயர், அது வந்து சார் எம்ப்ளாயர் அண்ட் ஃபார்மர் எம்ப்ளாயர் வேலையை விட்டு போயிட்டான், அவன் பாட்டுக்கு 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு எம்ப்ளாயருக்கு அடரா அவனுக்கு அந்த காலத்தில் சரியாக செய்யாமல் போட்டோமே இந்த அப்படின்னு இப்போ கொடுக்குறாரு. கொடுக்கலாமா? கொடுக்குறதுலாம் உண்டு. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கலாம் உண்டு, பல பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பல வருஷத்துக்கு பிறகுலாம் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் இட் இஸ் ஸோ, நவ் தேர் இஸ் நோ கனெக்ஷன், எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் இவர் வந்து யார்? ஃபார்மர் எம்ப்ளாயராக இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு இருந்து அந்த காலத்து உழைப்புக்காக இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆல்சோ பி கன்சிடர் அஸ் சேலரி. ப்ராஃபிட் இன் லிeu of salary, number 1 and 2. Clear? Now, any amount from any person before employment or after employment. Okay. Any amount from any person. Okay. அப்போ இந்த இடத்துல A and B, A கிட்ட இருந்து B க்கு என்ன வருது? ஒரு பேமெண்ட் வருது. இவங்க ரெண்டு பேர் யார் சார்? எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா கிடையாது. கரண்ட்லி they are not being the employer and employee. But now A and B, A and B ரெண்டு பேருமே யாருன்னா சம்பந்தம் இல்லாத ஆளுங்க, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இல்லை. ஆனால் ஏ வந்து பிக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறார். ஏன் அந்த பேமெண்ட் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாக்க, பி மே ரெண்டர் சர்வீஸ் நாட் டுடே லேட்டர் ஆன். பி கெட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப்டர் 1 year. ஓகே, இப்போ வந்து வாங்கிக்கோ, மாதம் 50,000 ரூபாய் தரேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு வந்துக்கோ, மாதம் அப்போ உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்பா. நீங்கள் படிக்கிற சிஎல்லாம் பயங்கரமான கோர்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போயிட்டு லோன் கேளுங்க, தரமாட்டான், தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஐஐடியில் சீட் கிடச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஐஐடி இது கேம்பஸ் சென்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. அவன்கிட்ட வந்து லாஸ்ட் இயர் படிக்கும் போதே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம். இப்போ மாதம் ஸ்டைஃபன் மாதிரி 50,000 ரூபாய் கொடுக்குறோம். 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. த மொமெண்ட் யூ கிளியர் யூ ஹேவ் டு ஜாயின் வித் அஸ். அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணீங்க, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சேலரி நாம்ஸ் இப்போ சொல்லுவோம். நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி சேலரி வரும். பட் யூ ஹேவ் டு கமிட் டு ஒர்க் ஃபார் தெம் அட்லீஸ்ட் 4 to 5 years. ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு கம்பெனிக்கு போய் சேரும்போது 2 லட்சம் சேலரி கொடுப்பாங்க. எப்போ? முன்னாடியே ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 2 லட்சம். எத்தனை வருஷம் கமிட் பண்ணியிருப்பாங்க? 5 years. நீங்கள் இந்த 4 வருஷம் பாஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணிங்கன்னா அவன் வந்து 4 லட்சம் கூட சேலரி தரலாம். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் போட்டிங்க, நான் உங்கள் கம்பெனியில் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறேன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க. அதனால் வேறு வழி இல்லை, இந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் 2 lakhs. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயர் வந்து இயர்லி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்டைஃபன் பண்ணி they are ensuring their own employees sometimes later if that employees are very much demanded. Is that okay? அப்போ currently there is no employer-employee relationship yet. This payment will become employer-employee relationship later on. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இல்லைனாலும் அந்த அமௌண்ட் வந்து சேலரி கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஃபார்மராகவும் இருக்கலாம், லேட்டராகவும் இருக்கலாம். ஓகே, எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். எனி அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர், any amount from any person before employment, after employment. வேலை விட்டு போயிட்டான், இனிமேல் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆனால் முன்னாடி வேலை செஞ்சதுக்காக போனால் போதுன்னு இப்போ ஏதாவது கொடுக்குற காம்பன்சேஷனாக அது நம்பர் 1 and 2லேருந்து வேரியேஷன். நம்பர் 2 வந்து மாடிஃபிகேஷன், நம்பர் 1 வந்து டெர்மினேஷன். டெர்மினேட்டும் பண்ணல, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவரே கொடுக்குறார். இப்போ டாடா கம்பெனி வந்து ஐ திங்க் அது நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, டியூரிங் த கோவிட் பீரியட் கரண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் விட்டு வெளியே போய்ட்டு ஒரு 3-4 வருஷம் ஆனவங்களுக்கு கூட அந்த கோவிட் டயத்தில் ஹார்ட்ஷிப் பீரியடில் தே கேவ் த ஸ்மால் ஸ்டைஃபன் லைக் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளார என்ன இல்லை, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணதுக்கு பேமெண்ட்டும் ஓவர். இப்போ கொடுக்குறது அவுட் ஆஃப் கிரேஷியஸ் பேமெண்ட் ஒன்லி. நவ் தேர் இஸ் நோ எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ.
yet it will be considered as profit and loss salary. Now, employer, employee, as employee rendered service to employee, employment service, அதுக்கு employer employee என்ன கொடுக்குறாரு? salary கொடுக்குறாரு. இப்ப சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. எம்ப்ளாயர் என்ன பண்றாரு? after service makes the payment, or employer creates a fund with some bank. இந்த ஃபண்ட் மூலமா எம்ப்ளாய்க்கு ஆஃப்டர் சர்வீஸ் பேமெண்ட் வருது. லைக் வாட்? பென்ஷன், லைக் பென்ஷனோ கிராஜுவிட்டி லைக். ஓகே, இவர் யாரு? எம்ப்ளாயர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வருது அப்படி சொன்னாக்க அவர் யாரா இருப்பாரு? ஃபார்மர் எம்ப்ளாயரா இருக்கலாம். இது என்னது? எனி ஃபண்ட் ஆர் எனி பர்சன். எம்ப்ளாய்க்கு ஃபண்ட் மூலமா இவர் வருதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இல்லை, இவர் ஏதோ ஒரு ஃபண்டு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து டெபாசிட் பண்ணப்பட்டு இங்கிருந்து இவர் வந்துச்சு அப்படி சொன்னாக்க தட் இஸ் கால் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. ஓகே, இதுவும் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி, இதுவும் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. எனி அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர், ஃபார்மர் எம்ப்ளாயர், ஆர் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஆர் எனிதர் ஃபண்ட், ஆர் எனிதர் ஃபண்ட். பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டார், அதுல இருந்து எம்ப்ளாய்க்கு ரெகுலரா ஏதோ பேமெண்ட் வருது ஃபார் இஸ் ஓன் ரிட்டையர்மெண்ட் லைஃப், ஆர் எ கிரேஷியஸ் பேமெண்ட் லைஃப் ஃபார் த போஸ்ட் சர்வீஸ் பீரியட் ஃபார் த எம்ப்ளாயி, ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. த அமௌண்ட் ரிசீவ்ட் பை எம்ப்ளாயி ஃப்ரம் த எம்ப்ளாயர் ஆர் எனி ஃபண்ட் which is created by the employer also be considered as profit in lieu of salary. பட் இந்த ஃபண்ட்ல இருந்து சில அமௌண்ட் வரும்போது எக்ஸம்ஷன் வருது. இந்த அமௌண்ட்ல, இந்த ரெண்டு அமௌண்ட்ல சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, கிராஜுவிட்டியா இருந்தால் some exemption portions we are going to study. பென்ஷன்ல சில கேஸ்ல எக்ஸம்ஷன். ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், பிஎஃப், இந்த மாதிரி ஒரு செலக்டட் ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் எக்ஸம்ஷன், அதை தவிர மிச்சம் எல்லாமே டாக்ஸபிள். இதை நாளைக்கு நம்ம பார்ப்போம், நாளைக்கு நம்ம தனித்தனியாக பார்ப்போம். கிராஜுவிட்டி, பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, so these things are covered here. Now, எத்தனை விஷயங்கள் பார்த்தோம்? 4 பார்த்து முடிச்சிட்டோம். One is termination. One is termination. Second is modification. Third one is before or after employment, campus interview, after the retirement benefits. Fourth one being employer, former employer, any fund. அதன் மூலமாக எம்ப்ளாய்க்கு ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட், in addition to the services, he gets some additional benefit. In this case, also be considered as profit in lieu of salary except gratuity, pension, retrenchment compensation, PF. Some cases. இதுக்கு மட்டும் சில exemptions இருக்கு. மிச்சமே profit in lieu of salary. Now, the last one, fifth one, key man insurance policy. இந்த key man insurance policy நம்ம 3 செக்ஷன்ல பார்க்க போறோம். ஒன்னு salary, இன்னொன்று செக்ஷன் 28 இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி பார்ப்போம். அதுக்கப்புறம் செக்ஷன் 57 ஐ திங்க், ஓகே, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல பார்ப்போம். ஸோ இன் 3 different sections we are going to study. Okay, let me explain the key man insurance policy. Key man insurance policy.
key man insurance policy. Employer, employee. This employee being the key person for this employer, rendering service to the employer. Also, employee being the key man. Okay, key man. Okay. அவனால தான் இந்த எம்ப்ளாயருக்கு லாபம் ப்ரிடாமினேட்டாக வருது. அவன் ரிசைன் பண்ணிட்டு போனாலோ இல்லை அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படி சொன்னாக்க கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். ஓகே, வாட் அபவுட் ஸ்ரீதர் இன் சிங்கர் அகாடமி? கீ மேன். Can I cover under this norms? Yes, of course I can go. Clear? So, employer, because of his loss, there will be huge profit loss. LIC company la ivarka invest pandra. Employer invests in LIC company for him. Premium cutter. Okay, for his key man. Something happens, it's a big loss. அதே மாதிரி எம்ப்ளாயால ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு வர முடியல. ஸோ தெர் இஸ் a huge profit loss. உடனே எம்ப்ளாயர் வந்து என்ன கேட்குறாரு? காம்பன்சேஷன் கொடுங்க சார், எவ்வளோ நாள் வேலை செஞ்சாரு, இன்னைக்கு அவரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே வந்து என்ன ஆயிடுது? கிளைம்ஸ் போகுது. கிளைம்ஸ். Now the question is, what about this one, sir? This one will be profit in lieu of salary under section 17 class 3. Okay, profit in lieu of salary. For whom? For the employee. அதில் ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா எனக்கும் லாஸ் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காகவும் பண்ணி வச்சிருப்பார். தனக்காகவும் பண்ணியிருந்தால் this will be PGBP. This will be PGBP. Under section 28 you'll study. Okay. Key man insurance policy. Now, A and B. A தனக்கா வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு B அப்ரோச் பண்றார். He is being the civil contractor. பி வந்து ஏக்கு என்ன சொல்றார்? நான் உங்களுக்காக வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கமிட் பண்ணிட்டார். ஓகே, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டி கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டார். இங்கே ஏ யாரு? கான்ட்ராக்டி. பி பீங் த கான்ட்ராக்டர். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து 10 crores. பி என்ன நினைக்கிறாரு? பெரிய ப்ராஜெக்ட் எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் 10% நமக்கு கெயின் வரும். 1 crore ஆகுது எனக்கு கெயின் வரும்னு நினைக்கிறார். 1 crore ஆகுது கெயின் வரும்னு நினைக்கிறார். இஸ் தட் ஓகே? கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டி. ஏ ஏதோ ரீசனால பிஸ்னஸ் இந்த இதை ஸ்டாப் பண்ணாருன்னா பிக்கு பெரிய லாஸ் வரும். அதனால பி வந்து என்ன பண்றாரு? கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, எல்ஐசி பிரீமியம் எடுக்கிறார். சார், ஏ இஸ் மை கீ பர்சன் சார். யாரு? ஏ. அதனால அவர் மேல நான் பாலிசி ஒன்று எடுத்துக்கிறேன், பிரீமியம் பே பண்றேன். ஹூ இஸ் த கீ பர்சன் ஹியர்? ஏ இஸ் a key person. Something happens to A, because of that, if the project gets cancelled, LIC will release what? Payment to B. அப்படி ஏதாவது பேமெண்ட் கிளைம் வந்துச்சு அப்படி சொன்னாக்க அந்த கிளைம் வந்து என்னது? பிஜிபிபி. இது பிஜிபிபி. அதுல ஒரு ஷேர் ஏக்கும் போகுது அப்படின்னு சொன்னாக்க this will be income from other sources. Income from other sources. ஏன்? இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் என்ன இல்லை? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் மிஸ்ஸிங். சரி, ஏ வந்து இது பிஸ்னஸா? இல்லை, ரெண்டுமே இல்லை. எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் சேலரி, இல்லை ஏ பிஸ்னஸ் பண்றாருன்னா பிஜிபிபி. As in these two cases, both are not so it's not salary, it's not PGBP. அப்ப எதுல வச்சுக்கலாம்? Income from other sources வச்சுக்கலாம். Okay. Hope you'll be now able to understand the key man insurance policy.
5 விஷயங்கள் செக்ஷன் 17 கிளாஸ் 3 டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக படிங்க. டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் படிக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் படித்தது லாஸ்ட் வரைக்கும் நான் ரீகேப் பண்ணிகிட்டே வருவேன். இங்கே லிங்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். கிளியர்? Hope you will be now able to understand the profit and left salary, 17 class 3, all the 5 aspects covered here. Tax தான் பெருக்கிசிஸ்ல வரும். கிளியரா? Now let's start with the exemption cases. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாமா? Gratuity, pension, leave salary, retrenchment compensation, VRS, warrant retirement scheme, இதெல்லாம் பார்க்கணும். Okay. So let me now discuss gratuity, then pension, then leave salary. இந்த 3 டாபிக் முடிஞ்சிடும். பக்கம் திருப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் திருப்பணும். ஓகே, இந்த பக்கத்தை எப்படி திருப்பினா சிஏ புக் எடுத்து திருப்பி பாருங்க, பக்கமே நவராது. சிஏ புக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கும், அங்கேயே இருக்கும். ஓகே, சரிதானே? ரொம்ப டெப்த் இருக்கு. சிஏவை வந்து டெஸ்ட் பண்ணுறதுல முக்கியமான சாப்டர்ஸில் இது ஒன்று. டேக்ஸ் சப்ஜெக்டில் முக்கியமானது இது ஒன்று தான், டேக்ஸ். ஓகே, அதான் அவன் எவ்வளோ டெப்த்து போவான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி சீரியஸ் வித் திஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, சிஎம்ஏல பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு சிஏக்கு படிக்கிற எஃபோர்ட்ஸில் மேலோட்டமாக படித்தாலும் யூ ஹேவ் த சான்ஸ் டு கிளியர். சிஏல பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெயின். இப்போ இந்த சாப்டரில் இருக்கிற இந்த 3 செக்ஷன் தான், செக்ஷன் 15, 16, 17, அந்த 3 செக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தான் நம்ம டீட்டெயிலாக பேசுறது. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராஜுவிட்டி. ஓகே, section 10 class 10, section 10 class 10. Now gratuity is a payment in appreciation of past services rendered. வேலை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு ரிட்டையர்மெண்ட் அப்போ முன்னாடி வேலை செஞ்சதுக்காக ஒரு அப்ரிசியேஷனுக்காக கொடுக்கறது இது கிராஜுவிட்டி. இது நீங்கள் வேலையில் இருக்கும்போதே வாங்கலாம். வேலையில் இருக்கும்போதே வந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் யாராக இருந்தாலும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் அத்தாரிட்டியோ டிஃபென்ஸோ இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நம்பர் 1 and 2. நம்பர் 3 and 4 தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. நம்பர் 3 and 4 கவனிங்க. கிராஜுவிட்டி, ஓகே, ரெண்டு பாட்டா பிரிக்கலாம். டியூரிங் சர்வீஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஆஃப்டர் சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் பிறகு கவர்மெண்ட் எம்ப்ளாயி exempt. Non-government employee, non-government employee, அது ரெண்டு பாட்டா பிரிக்கிறோம்.
The payment of gratuity is as per the Payment of Gratuity Act or Payment of Gratuity Act இல்லாமலா ரெண்ட பாட்டு பார்க்கிறோம். As per Payment of Gratuity Act இருந்துச்சுன்னா whichever is lower of the three is exempted. Okay. 15/26, whichever is the least is exempted. Okay. First point. 15/26, last drawn salary, completed years of service and part thereof. B. Ceiling 20 lakhs. C. Actual. Among the three, the least will be exempted. Payment of Gratuity Act not covered இருந்தா சின்ன சின்ன என்ன சட்டம் சொல்லியிருக்கோ அதுபடி செஞ்சீங்களா? ஆமா சார். அப்ப இது அப்ப இல்ல சார், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிலதை குறைச்சிடுறேன். ஹாஃப் லாஸ்ட் ட்ரான் சேலரி பொறுத்த வரைக்கும் 10 months salary. Okay, 10 months salary. Okay, CMS னு போட்டுக்கிறேன். 10 calendar months salary, average salary. Completed years of service plus கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகே, லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்ப வேலையை விட்டு போறானோ அப்ப கடைசியா அவன் சேலரி வாங்கினது என்ன? 10 calendar month சேலரினா கடந்த 10 மாதத்தோட சம்பளத்தோட ஆவரேஜ் எடுக்க சொல்றான். எது பெரிய நம்பரா இருக்கும்? லாஸ்ட் ட்ரான் சேலரி. கடந்த 10 மாதம்னா நடுவில் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர், இன்க்ரிமெண்ட்டுக்கு பிறகு இருக்க நம்பர் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நம்பர் சின்னதாக இருக்கும். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் நாட் கவரா அப்படின்னா கடைசி கிடையாது, ஆவரேஜ் வில் பி அலோவ். 15/26 பெரிய நம்பரா ஹாஃப் பெரிய நம்பரா? 15/26 இஸ் த பிக்கர் நம்பர். அந்த ப்ரொபோர்ஷன் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. 15/26 பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் கவர் ஆகலையா ஹாஃப் தான். லாஸ்ட் completed years of service and part thereof. இந்த part thereof அப்படிங்கிறது நான் பிளஸ்ன்னு போட்டிருப்பேன், ஸோ தட் சின்னதை மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த part thereofக்கு என்ன அர்த்தம்னா 6 மாசத்துக்கு மேல இருந்தால் ஓகே ரெண்டரிங் சர்வீஸ் 1 வருஷம் 6 மாசம் 1 நாள் அப்படின்னா 2 வருஷமா எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு 1 year. இந்த பிளஸ் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடும். 15/26 பதில் ஹாஃப், லாஸ்ட் ட்ரான் சேலரி பதில் 10 months ஆவரேஜ் சேலரி அண்ட் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப் கட் பண்ணிடுங்க. ஒன்லி கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். 1 year 11 months ஒர்க் பண்ணாலும் 1 year எடுத்துக்கணும். இந்த கேஸில் 1 year 6 months even 1 day extra will also be considered as 2 years. Hope you'll be now able to understand this part. Completed years of service. அதுக்கப்புறம் சீலிங். எப்போதுமே இந்த மாதிரி எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது whichever is the least is exempted சொல்லும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பான்? ஒரு நம்பர் கொடுப்பான். அந்த நம்பர் மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். 20 lakhs. Then actual gratuity receipt. Among the three, the least is exempt. Salary என்ன சார் அர்த்தம்? Salary என்ன அர்த்தம்? Salary for this purpose DA, basic salary, DA forming part of salary, DA non forming part of salary. இந்த மூணுத்தையும் சேர்த்து சேலரின்னு சொல்லுவோம். இங்கே வரும்போது salary for this purpose is quite bit different. Basic
basic salary, DA forming part of salary, fixed percentage of commission. இந்த மூணையும் சேர்த்து நம்ம சேலரின்னு சொல்லுவோம். கிளியர்? பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் சேலரின்னு சொன்னால் மூணு விஷயங்கள், பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் அண்ட் டிஏ நாட் ஃபார்மிங் பார்ட். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் நாட் கவர்ட்னா பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். சேலரியில் பல விதமாக கொடுப்பாங்க. ஓகே, சொன்னாலும் இல்லையா, வேஜஸ் இருக்கும், கிராஜுவிட்டி இருக்கும், பென்ஷன் இருக்கும், ஃபீஸ் இருக்கும், கமிஷன் இருக்கும், போனஸ் இருக்கும், பெர்கேசஸ் இருக்கும் அண்ட் அலவன்சஸ் இருக்கும். எல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். பிஎஃப்பும் இருக்கும், நம்ம அப்புறமேட்டு பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே, பிஎஃப்பும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தான் டேக்ஸபிள் சேலரி. ஆனால் சேலரி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு வரும்போது பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் அண்ட் நான் ஃபார்மிங் பார்ட் மூணு சேர்த்துக்கும். அதே சமயத்தில் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர் ஆகாத போது சேலரின்னு சொன்னால் சேலரி, பேசிக், டிஏ ஃபார்மிங் பார்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன், இந்த மூணு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு மூணு ஐட்டம் சேர்க்கிறோம் இல்லையா, இனிமேல் நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா whenever I say 3 salaries அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துங்க. 3 salaries இதெல்லாம் நான் கிளியராக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மெமரைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கடைசி சொல்லிடுவேன் எல்லாத்துக்கும் எது வரும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வரும்போது 2 salaries with DA, 2 salaries with DA. DA அப்படின்னா என்ன? DA-ன்னு என்ன அர்த்தம்? டிஎன்எஸ் அலவன்ஸ். டிஎன்எஸ் அலவன்ஸ் என்ன அர்த்தம் தமிழில்? இங்கிலீஷில் சொல்லிடுவீங்க நீங்கள், எனக்கு தெரியும். தமிழ் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டிஏ பஞ்சப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயோ பஞ்சப்படி. எங்களுக்கு சம்பளமே பஞ்சத்தில் தான் சார் தராங்க, இல்லை பஞ்சத்துக்கு ஒரு என்ன அகவிலைப்படின்னு கூட சொல்லாம அத. ஓகே, தெரியல எனக்கு. பஞ்சப்படி ஃபெமிலியர் கேள்வி, அதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அகவிலைப்படி அப்படின்ட்டு. ஓகே, பஞ்சப்படி. ஓகே, டியர்னு என்ன அர்த்தம்? டியர்னு என்ன அர்த்தம்ப்பா? அன்புள்ள, பண்புள்ள. அதெல்லாம் வந்து ஜெனரலாக பேசுகிறவங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியர்னு என்ன அர்த்தம்? எக்கனாமிக்ஸில் டியர்னு சொன்னால் காஸ்ட்லின்னு அர்த்தம். ஓகே, எக்கனாமிக்ஸில் டியர்னா காஸ்ட்லின்னு அர்த்தம். விலைவாசி குறையுது அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் பிகம்ஸ் நியரர் அண்ட் ப்ரைஸ் பிகம்ஸ் டியரர். ஸோ ப்ரைஸ் இஸ் டியரர். ஐ ஜஸ்ட் கேவ் டிரான்ஸ்லேட் இன் தமிழ். விலை அதிகமாக உள்ளது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்கன்னு தெரியும். நம்ம பாட்டுக்கு கதையை கொடுத்துட போகிறோம். இன் ஷார்ட், இன் 2 lines. Okay. So as we asked related to what economics, so he gives the answer based on that. Dear means close to the heart or expensive, depending on the context. Okay. Near means close in distance in economics and போட்டுரும். So you will be now able to understand near means cheaper and dear means costly. Second. ஸோ இப்போ வருது 8th பே கமிஷன். என்ன டேட்ல இருந்து இருக்கு? 1st January 2026 இருந்து வருது. கிளியர்? 8th பே கமிஷன் எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு?
8 முறை தான் வந்திருக்கு. அதுக்காக சொல்றேன். இப்போ வருஷம் போட முடியாது. வருஷம் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? We have the dearness allowance. We have the dearness allowance. Hope you'll be now able to understand this part. So year on year we adjust only the dearness allowance, not the full payment. Full payment நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஸோ இப்போ பல இடத்துல சேலரின்னு சொன்னால் 3ன்னு சொன்னால் டக்குனு உங்கள் மைண்டில் என்ன வரணும்? பேசிக் டிஏல ஃபார்மிங் பார்ட் மட்டும், இன்னொன்று ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷன். இந்த ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷன் 2 விதமான கமிஷன் இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்டு கமிஷன், இன்னொன்று ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன். ஃபிக்ஸ்டு கமிஷன் அர்த்தம்னா சேலரி தருவேன், அது இல்லாமல் மாதம் ஒரு 5000 ரூபாய் தரேன் அப்படின்னா அது பேர் ஃபிக்ஸ்டு கமிஷன். Yeah, that will be called fixed commission. நீங்க என்ன டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணீங்களோ அதுல 5% கொடுக்குறேன், 3% கொடுக்குறேன்னு சொன்னால் அது பேர் ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷன். ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபிக்ஸ்டு கமிஷன் வேற. ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். சேலரி பேசிக் சேலரி, டிஏல ஃபார்மிங் பார்ட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன். எக்ஸப்ஷன் கேஸ்ல நம்பர் 1 பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வரக்கூடிய கிராஜுவிட்டி, இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ். இதுல வந்து பேசிக் டிஏ ஃபார்மிங் பார்ட் as well as நான் ஃபார்மிங் பார்ட் 2 சேர்ந்து வந்துருக்கு. கிளியர்? கிராஜுவிட்டி ரிசீவ்ட் ஆஃப்டர் டெத். ஓகே, அதாவது ஆஃப்டர் டெத், டியூ ஆஃப்டர் டெத் இருந்தா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஆஃப்டர் டெத்தை 2ஆக பிரிக்கிறேன். டியூ ஆஃப்டர் டெத்தா, டியூ பிஃபோர் டெத்தா? பெய்டு ஆஃப்டர் டெத், பட் டியூ ஆஃப்டர் டெத், டியூ பிஃபோர் டெத். 2ஆக பிரிக்கிறேன். டியூ பிஃபோர் டெத். ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எம்ப்ளாயர் அனௌன்ஸ் பண்ணுறார், நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு கம்பெனி கிராஜுவிட்டி கொடுக்க போகுது அப்படின்ட்டு. எவ்வளோங்க அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கிராஜுவிட்டி. அது கேட்டோன்னே அப்படியே போய் சேர்ந்துட்டான் சந்தோஷத்தில். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து சேருது. தென் த டேட் இஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம். த டியூ வந்து சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு அமௌண்ட் சொல்லிட்டாங்க, ஆனால் அவன் போய் சேர்ந்துட்டான். அப்போ ரெசிபியன் ஹேஸ் டு பே த டேக்ஸ். ஸோ டியூ ஹேப்பன் பிஃபோர் டெத், ஸோ டாக்ஸபிள். இறந்து போயிட்டார், இறந்த பிறகு வாரிசுகளுக்கு என்ன டியூஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லும்போது கிராஜுவிட்டியும் இருக்குன்னு சொல்றார். இப்போ அவர் உயிரோடவே இல்லை, இந்த டியூ வரும்போது உயிரோடவே இல்லை அப்படின்னா இது எக்ஸம்ப்ட். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் வி ஹேவ். ஸோ கிராஜுவிட்டி டியூரிங் த சர்வீஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். கிராஜுவிட்டி ஆஃப்டர் சர்வீஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தால் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்டா நாட் கவர்டான்னு பாருங்க. கவர்டா இருந்துச்சுன்னா whichever is the least of the 3 items, 15/26 into last drawn salary into completed years of service in part thereof. Second ceiling 20 lakhs, third on the actual. இந்த கேஸ்ல நீங்க கவனிக்க வேண்டியது லாஸ்ட் drawn salary அப்படிங்கிறது லாஸ்ட் மொமெண்ட்ல வாங்கினது. சேலரினா என்ன அப்படின்னு சொன்னாக்க 3 விஷயங்கள் செய்யறது இல்லை. 2 plus DA வச்சுக்கோங்க. 2 plus DA சொன்னால் பேசிக் டிஏல 2மே சேர்ந்து வருது. சேலரி பிளஸ் 2 DA. இதுவே பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி நாட் கவர்ட்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் ஒரு பெனால்ட்டி மாதிரி 15/26 பதிலாக ஹாஃப், லாஸ்ட் ட்ரான் சேலரிக்கு பதிலாக 10 months சேலரி, கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப் கட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுல சேலரி வேலை, இதுல சேலரி வேலை. இறந்த பிறகு பணம் ரிசீவ் பண்றாங்க, இறந்த பிறகு வாரிசு பணம் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா டியூ எப்ப நடந்துச்சு? இறக்கிறதுக்கு முன்னாடியே, இறந்ததுக்கு பிறகு? இறக்கிறதுக்கு முன்னாடி டியூ டேட் சொல்லிட்டாங்க, நான் வாங்கும்போது உயிரோட இல்லை அப்படின்னா டாக்ஸபிள். யார் ரிசீவ் பண்ற டாக்ஸ் கட்டணும். டியூவே ஆஃப்டர் டெத்து தான், பேமெண்ட் ஆஃப்டர் டெத்துனா, 2மே ஆஃப்டர் டெத்தா இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட் இந்த ரெசிபியன்ட் ஹேண்ட். இந்த இடத்துல
10 calendar months salary சொல்லியிருக்கிறோம். என்னது 10 calendar months salary. 10 calendar months salary என்ன அர்த்தம்னா எந்த மாதம் அவர் ரிட்டையர் ஆகிறார் இல்லை ரிசைன்மெண்ட் வெளியே வராரோ அந்த மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு மாதத்தை எடுத்துக்கணும். கேலண்டர் மந்த் என்ன அர்த்தம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இதெல்லாம் கேலண்டர் மந்த். சப்போஸ் 1 month ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறீங்க, 15th ஜூலையில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு மாதம் என்ன கணக்கு? 15 ஜூலைலேருந்து 15 ஆகஸ்ட் வரைக்கும், அது வந்து ஒரு மந்த். அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து 30 days இஸ் ஈக்குவல் டு மந்த். ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லலை, கேலண்டர் மந்த்னு சொல்லிட்டாங்க. கேலண்டர் மந்த்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இஃப் யூ ரிட்டையர் இன் மார்ச் 15th சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 கேலண்டர் மந்த்ஸ்னா ஃபெப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்ஷியல் மந்த். பார்ஷியல் கேலண்டர் மந்த் இஸ் omitted. Hope you'll be now able to understand this calendar month concept. 10 calendar months salary. Clear? Mr. Hari retires on 15th October 2025 after serving 30 years 7 months. 30 years 7 months na 31 ன்னு எடுத்துக்கணும். I assume this is being payment of gratuity act case. Right. Determine his gross salary in the following cases. He retires from government service. Government service இருந்தா exempt. Second case, he retires from seasonal, இது வேண்டாம், இது பார்க்கலாம். He retires from non-seasonal factory and covered by payment of gratuity act. Payment of gratuity act covered னு சொன்னால் gratuity, okay, received, whichever is the least is exempted. என்ன வரணும்? 15/26 into last drawn salary into completed years of service and part thereof. நீங்கள் எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுங்க, நான் ஷார்ட்கட்டில் வச்சிருக்கிறேன் லாஸ்ட் drawn salary. Second being statutory amount 20 lakhs. Third being actual gratuity received. The actual gratuity receipt being 480. So 480 is the gratuity receipt. அதுலேருந்து இந்த மூணில் எது கம்மியாக இருக்கோ அது எக்ஸம்ஷன். ஆக்சுவல் வந்து 480. சீலிங் 20 lakhs, ஆக்சுவல் 4 lakhs 80. இந்த நடுவில் இந்த நம்பர் ஒன்று மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமானது. ஸோ we have to calculate this number. Clear? 15/26. Last drawn salary. ரிட்டையர்மெண்ட் வந்து 15th October 2025. அப்போ 2026 அவருடைய சேலரி எவ்வளோ இருக்கு? 16,000 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ பேசிக் சேலரி அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 16,000. DA being 50% of salary. DA எவ்வளோ? சேலரியில் 50%. எப்போதுமே சேலரி சர்டன் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஆனால் விலைவாசிங்கும் போது 5%, 10% தான் சேர்த்து பழக்கமாக இருக்கும். 16,000 ரூபாயில் 50% போட்டிங்கன்னா 8,000. ஆனால் 40% ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. DA ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி 40%, 3,200. DA நான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி பீங் ரிமைனிங் எவ்வளோ? ஓகே, சேர்த்து தான் இருக்குது, நீங்கள் பிரிக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே போட்டிருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 24,000 will be the last drawn salary. 24,000. Completed years of service na 30 years, 6 months மேலே ஒரு நாள் இருந்தாலும் அது ஒரு வருஷமாக எடுத்துக்கணும். So 31 will be taken. Then what is the ultimate value here? எவ்வளோ? 4,29,230.
Okay. Among the three, the least will be this one is exempted. So taxable gratuity being எவ்வளோ 480 minus 2 lakhs 4 lakhs கரெக்ட் தானே லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு 50,770 this will be the taxable gratuity. So number 1 போட்டாச்சு, number 2 3 போட்டாச்சு. number 2 கொஞ்சம் ரேர் தான்ப்பா, கேட்க மாட்டாங்க. He retires from seasonal factory in private sector covered under payment of gratuity act. அதில் சீசனல் வந்துச்சுன்னா 15/26 பதில் 7/26 இருக்கும், மிச்சம்லாம் சேம் தான். புக்கில் ஆன்சர் பார்த்துங்க, ரொம்ப கேட்குறதில்ல. சிஏ புக்கில் இது கிடையாது, சிஎம்ஏ புக்கில் மட்டும் தான் இது இருக்குது சீசனல். ஓகே, இருந்தால் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். 15/26 பதில் 7/26. கிளியர்? இதில் இந்த ப்ரொவிஷன்ஸ் மனப்பாடம் பண்ணணும், அவ்வளோதான். கேல்குலேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. 4th கேஸ் பார்க்கலாம். 4th கேஸ் we'll now deal with this one. He retires from private sector not covered under payment of gratuity act. The retirement date being this one, serving 30 years 7 month, payment of gratuity act not covered, அப்படின்னா 30 will be taken. Gratuity received less whichever is the least is exempted. A half into 10 calendar months average salary into completed years of service. B வந்து statutory limit 20 lakhs. C being the actual gratuity received. The actual gratuity received here being 4,80,000. ஸோ நம்மளுடைய வேலையே இதில் தான் இருக்கு, ஏ மட்டும்தான். 10 கேலண்டர் மந்த்னா என்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு? 15th October 2025. அப்போ அக்டோபர் மாதத்தை விட்டுருங்க. 30/9/2025 இயர்லியர் எத்தனை மாதம் வரைக்கும் எடுத்துக்கணும்? 10 months எடுத்துக்கணும். 2025 9 months இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி மாதத்தில் ஒரு மாதம் எடுத்துக்கலாம். 1st December 2024 இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை நாள் வச்சு? 10 months வந்துச்சு. ஓகே, இதுதான் 10 calendar months. இதில் ஃபினான்ஷியல் இயர் 25-26 சேலரி 16,000 ரூபாய், 24-25 சேலரி 15,000 ரூபாய். அப்படின்னு அர்த்தம், 1/4/2024 ஆரம்பிச்சு 31st March 2025 வரைக்கும் அவருடைய சேலரி 15 தான் இருந்துச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் அவருடைய சேலரி 16,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. My requirement being to calculate anywhere between here to here. அப்போ இந்த பீரியடில் எத்தனை மாதம் இருக்கு? 4 months. இந்த பீரியடில் 6 months இருக்கு. அப்போ 15,000 into 4 போட்டிங்கன்னா இங்கே 60,000, 6 into 16 போட்டிங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ வருது? 96,000. ஓவரால் வேல்யூ பீங் 1,56,000. 1,56,000 சேலரி. டி எவ்வளோ சேலரி இருக்கோ அதில் 50%, 78,000. இங்கே வரும்போது என்ன வரணும்? டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியும் ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கமிஷனும் எடுத்துக்கணும். இதில் ஃபார்மிங் பார்ட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? ஒன்லி 40%. போட்டிங்கன்னா எவ்வளோ வருது?
31,200. What about the fixed percentage commission? இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 1,87,200. ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 18,720 is the average 10 calendar month salary. கேலண்டர்னா என்ன? மந்த். அதுக்கப்புறம் 10 month எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ half into 10 calendar month salary வந்து 18,720. Completed years of service only 30 years. Part thereof கிடையாது. Then what is the ultimate value? 2,80,800. Among the three, the least being this one, so that is exempted. Balance will be taxable. 1,99,200 will be the taxable amount. So, இப்போ அந்த provisions மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்ம சால்வ் பண்ணிடலாம். கேல்குலேஷன்ஸ் பார்ட் டேக்ஸில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நமக்கு வேலையே மனப்பாடம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ டேக்ஸில் நீங்கள் ஒரே டைமில் நல்ல மார்க் வாங்கணும்னா டே 1லேருந்து திரும்ப வாரத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டே வந்துடும். ரைட். கிராஜுவிட்டி ரிசீவ்ட் பை மிஸ்ஸஸ் ஹரி ஆஃப்டர் த டெத். கிராஜுவிட்டி இப்போ லாஸ்ட் கேஸில் வந்து கிராஜுவிட்டி எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க? ஆஃப்டர் டெத். டேட் ஆஃப் டெத் வந்து 20/10/2025. டியூ டேட் இஸ் 18/10. டியூ டேட் வந்து எப்போ? பிஃபோர் டெத். இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? டியூ டேட் வந்துருச்சு. டியூ டேட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா this is going to be taxable. டியூ டேட் இஸ் 25/10. டெத்துக்கு பிறகு தான் டியூ டேட் வந்திருக்கு அப்படின்னா இது எக்ஸம்ட். taxable எப்படி சார் taxableனா as usual the same calculation. Payment of gratuity act எப்படி வரும்? அதாவது உயிரோடு இருந்து என்ன அமௌண்ட் taxable சொல்கிறோமோ அதே அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் யார் கட்டணும்? அவருடைய வாரிசை கட்டணும். அவருடைய வாரிசு கட்டணும். கிளியர்? ஸோ வித் தட் கிராஜுவிட்டியோடைய பேசிக் கால்குலேஷன்ஸ் உள்ள ஒரு சம்ம